ஏதோ இந்த சட்டமன்றத்தில் அவங்க 13ஆம் தேதி நிரூபித்ததால் ஒன்ஸ் ஃபார் ஆல் செட்டில் ஆகிடுச்சுன்னு நினைக்காதீங்க. 6 மாதம் தான் அது. இன்ன வரைக்கும் 7 நாளாக மீடியா அப்ரோச் பண்ணல. இல்லை சார், இப்போ அவர் வீட்டிலேருந்து டிஃபன் பாக்ஸ் எடுத்து வராருன்றதெல்லாம் நல்லா போடுறாங்க சார். அவர் வீட்டில் இருந்து டிஃபன் பாக்ஸ் எடுத்துன்னு வராரு, ஃப்ளாஸ்க் எடுத்துன்னு வராரு, ஜக்கில் தண்ணி எடுத்துன்னு வராரு. இதுவும் அவன் வேலை. ஒரு தடவை கூட ப்ரெஸ்ஸை பார்க்கலன்னு எழுதுறதுக்கு துப்பு இல்லை. ஜெயலலிதா இருந்தாலும் ஜால்ரா அடிப்பேன், கருணாநிதி இருந்தாலும் ஜால்ரா அடிப்பேன், அப்படியே எடப்பாடி வந்தாலும் ஜால்ரா, ஸ்டாலின் வந்தால் ஜால்ராவோ ஜால்ரா. மற்ற கவர்மெண்ட் வந்து பரந்தூரை டிஸ்கஸ் பண்ணுறதுக்கும் விஜய் கவர்மெண்ட் டிஸ்கஸ் பண்ணுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. உங்கள் கொள்கைப்படி பார்த்தா ஒரே அறிவிப்பு தான் வரணும். பரந்தூர் திட்டம் ரத்து, கைவிடப்பட்டது ஒன்று வரணும். அது வரல. ஆனால் ஆலோசிக்கிறீங்கன்னா சம்திங் இஸ் ஹேப்பனிங். அமைச்சரவையில் சிவி சண்முகம் தரப்ப சீக்கிரமாக சேர்த்துக்கிட்டாருன்னா அது விஜய்க்கு உதவலாம். ஆனால் அவங்க 1 மாதம் வெயிட் பண்ணணும், 2 மாதம் வெயிட் பண்ணணுன்றலாம் அவர் சொன்னார்னா அவங்க மறுபடியும் எடப்பாடிட்டு போவாங்க. ஏடிஎம்கே உள்ளே வந்துன்னா கவர்மெண்ட் ஸ்டேபிள், ஃபண்டு கிடைக்கும். ஆனால் நிறைய காம்ப்ரமைஸ். மான்டெக்ஸிங் அலுவலியா சொல்லுவார், பொலிட்டிக்கல் ஃபாலோ அவுட் ஹேஸ் டு பி மேனேஜ். இது பெட்ரோல் விலை 5 ரூபாய் 10 ரூபாய் ஏற்றிட்டு பூசாமல் பேசுவாங்க. காங்கிரஸ் ஆல்ரெடி அவங்க உள்ள வரேன்னு சொல்லிட்டாங்க. அந்த விஷயமும் கூட அவங்க ஏன் வந்து இன்னமும் அவங்கள உள்ள சேர்க்கல? அவர் சொல்லிட்டு ஏன் காங்கிரஸுக்கு மந்திரி சபையில் இடம் கொடுக்காம இருக்காரு? அது மோடி கொடுக்குற மெசேஜா? அவர் கொஞ்ச நாள் பொறுமையாக ஆண்டு தான் பார்க்கட்டுமே, எதுக்கு நீங்கள் எல்லாத்தையும் போய் கரெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்கன்ற திமுகவோட அந்த நிலைப்படை போய் பார்க்க அதை தோல்வியை ஏற்றுக்கிற மனப்பக்குவம் வரல. 10 நிமிஷத்துக்கு ஒரு ட்வீட். எதுக்கு why are you this much desperate? It's bad manners to disturb your enemy when he is doing mistakes. கலைஞர்லாம் இருந்தால் இப்படி பண்ண மாட்டார். கொஞ்ச நாள் விடுவார். தப்பு பண்ணுங்க, நல்லா தப்பு பண்ணுங்க. நீங்கள் சந்திக்கிற புதிய எதிரிங்க இது வந்து எம்ஜிஆரோ ஜெயலலிதாவோ கிடையாது. இது வேற. இந்த எருமை வேற. அது உங்களுக்கு இன்னமும் புரியல. மாணவர் அரசியலில் வளர்ந்து அதிகாரத்தை கைப்பற்றிய திராவிட இயக்கங்கள் கடைசியில் எங்கே வந்து நின்றுது? உங்கள் நிகழ்ச்சியில் ஒரு பையன் கேட்டான்ல, ஒரு சின்ன பையன், இப்போ நீங்கள் என்னைக்கு தற்கூறின்லாம் பேச ஆரம்பிச்சிங்களோ அன்றைக்கே உங்களுக்கு வந்து வீழ்ச்சி ஆரம்பம். இன்னமும் நீங்கள் திருந்தலை. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய் சான்ஸே இல்ல. பனீர்னா இது மட்டும்தான். பன்னீர்னா only Milky Mist. தி டிபேட் நேயர்களுக்கு வணக்கம். தமிழ்நாட்டில் பல்வேறு அரசியல் நிகழ்வுகள் நாள்தோறும் நடந்து கொண்டிருக்கிறது. புதிய ஆட்சி பொறுப்பேற்று ஒரு வார காலம் ஆகியிருக்கிறது. இப்படி நடக்கக்கூடிய பல்வேறு அரசியல் நிகழ்வுகள் குறித்து பேசுவதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள் நம்முடன் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம் சார். ஒரு வார காலம், ஏறக்குறைய 6 நாள் ஆயிடுச்சு விஜய் அவர்கள் பொறுப்பேற்று. எப்படி இருக்கு? 7 நாள் ஆகுது என்னையோட. இது விஜய் கட்சி நடத்தின இந்த 2.25 ஆண்டுகள், இந்த ஒரு வார காலம் மீடியாவை பற்றி எங்களுக்கு கவலையே இல்லைன்றாங்க அவங்க. அதை பற்றி மீடியா முணுமுணுக்க கூட மறுக்குது. நான் வந்து ஒரு மீடியா பர்சனாக இது ரொம்ப ஆபத்தானதுன்னு பார்க்குறேன். அவருக்கு மக்கள் மத்தியில் செல்வாக்கு இருக்குது, அதெல்லாம் உண்மை. நான் டைரெக்டாக மீடியா கிட்ட பேச மாட்டேன், நான் இன்ஸ்டாவில் பேசிக்கிறேன்னு சொன்னதெல்லாம் ஒரு நடிகராகவும் தாவேகா தலைவராகவும் இருக்கிற வரைக்கும் ஓகே. முதலமைச்சரான பிறகு இவ்வளோ பெரிய டெவலப்மெண்ட் இருக்குது. அதிகாரப்பூர்வமாக அவர்கிட்டருந்து எந்த விதமான செய்தியும் மீடியாவில் வாங்க முடியல. ஃபுல் ஃப்ளெஜ்டு ப்ரெஸ் மீட் அட்டன் பண்ணாட்டியும் யாராவது ஓரிரு மீடியா பர்சன்ஸ் கிட்ட அல்லது ஏஎன்ஐ மாதிரி ஏஜென்சிஸ், பிடிஎம் மாதிரி ஏஜென்சிஸ் கிட்ட, பிரிண்ட் அண்ட் விஷுவல் ஏஜென்சிஸ் கிட்ட அல்லது ஒருத்தர்கிட்டையாவது அவர் பேசினார்னா அது மக்களை மதிக்கிறதா ஆகும். எதுவுமே இல்லை. என்ன நடக்குது இந்த கவர்மெண்ட்லன்னே நமக்கு தெரியல. அந்த கவர்மெண்ட்டுன்றது அவ்வளோ ஈஸி கிடையாது. உங்களுக்கு தெரியும், பிரச்சனைகள் மேலே பிரச்சனை இருக்குது. இந்த கவர்மெண்ட்டோட மெஜாரிட்டின்றது வந்து ஏதோ இந்த சட்டமன்றத்தில் அவங்க 13ஆம் தேதி நிரூபித்ததால் ஒன்ஸ் ஃபார் ஆல் செட்டில் ஆகிடுச்சுன்னு நினைக்காதீங்க. 6 மாதம் தான் அது. அதாவது 6 மாதம் வரைக்கும் கான்ஃபிடன்ஸ் மோஷன், நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் மூவ் பண்ண முடியாது. ஒரு தடவை ஜெயிச்சா இந்த கவர்மெண்ட்டுக்கு தனி மெஜாரிட்டி கிடையாது. காங்கிரஸ் கொடுக்குற 5 சேர்த்தாலே 112 வருது. அப்புறம் லெஃப்ட் விசிக்கு ஐயுஎம்எல் சேர்த்தா 120, அமமுக சேர்த்தா 121. பட் இது நித்தியகண்டம் பூர்ண ஆயுசு. ஏன்னா லெஃப்ட் அண்ட் விசிக்கா என்ன பண்ணுவாங்க தெரியும். இன்னைக்கு கூட பி சண்முகம் பேசியிருக்காரு. சண்முகம் கவர்னர் ஆட்சி வந்துடக்கூடாதுன்னு ஆதரித்தோம். ஆனால் தொடர்ந்து ஆதரவு கொடுப்பதுன்றது அவங்களோட செயல்பாடுகளை பொறுத்துதுன்னு. இந்த வார்த்தையை இன்னைக்கு ஸ்டாலின் முதலமைச்சராக இருந்தால் இவரால் சொல்ல முடியுமா? சண்முகம் வாயிலேருந்து இந்த வார்த்தை வருமா? வராது. அப்போ உங்களுக்கு வந்து விளையாடி பார்க்குறாங்க, எல்லாரும் விளையாடி பார்க்குறாங்க. இந்த நம்பர்ஸை வச்சுட்டு தாங்காதுன்னு தான் அவர் அங்கே அவங்களுக்கு என்கரேஜ் பண்ணுறாரு. சிவி சண்முகம் தரப்புக்கு என்கரேஜ் பண்ணுறாரு. 25 எம்எல்ஏக்களை அதில் டிஸ்குவாலிஃபிகேஷன் பிரச்சனை மாட்டுது. அதனால் அவங்கள மந்திரி சபையில் சேர்க்கறதுலையும் சிக்கல் வந்திருக்குது. அப்போ இவ்வளவு நெருக்கடி இருக்குது. இத்தனை நெருக்கடிக்கு மத்தியில் அவர் வாயை திறக்கல.
அவர் பேசாமல் இருப்பது என்பது என்னை பொறுத்தவரையில் வந்து ஜனநாயகத்துக்கு நல்லதல்ல. அது அவரோட ப்ரெரோகேட்டிவ்னு நம்ம விட்டுட்டு போக முடியாது. ஒரு முதலமைச்சர், ஒரு அமைச்சர், ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதி மக்களுடன் பேசுவது என்பது இன்றைக்கி டெக்னாலஜி அந்த வாய்ப்பை உங்களுக்கு கொடுத்துருக்கு. சோஷியல் மீடியாவில் நாங்கள் பேசுவோம். அந்த காலம் மாதிரி நான் வந்து தினத்தந்தி பேப்பரையும் தொலைக்காட்சிகளையும் ஆல் இண்டியா ரேடியோவையும் தான் நான் நம்பி இருந்தேன்னு சொல்ல முடியாதுன்னு நம்ம ஒத்துக்கிறோம். எப்படின்னா நான் நேரடியாக மக்களோட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு எனக்கு வாய்ப்பு இருக்குது. பட் நீங்கள் அப்போ ஃபோர்த் எஸ்டேட்டோட ரோலு கடமைன்றது என்ன? அவர் கட்சி ஆரம்பித்து 2.25 ஆண்டுகளில் ஆட்சியை பிடிக்கிறார். அவர் முதன்முறையாக சந்திக்கிற தேர்தல் அறிக்கையை வெளியிடுகிறார். ஒரு 5 நட்சத்திர ஹோட்டல், தாஜ் கொரமண்டல் ஹோட்டலில் பால் ரூமில் 800 பேர் உட்காந்துருக்காங்க. கதவுகள் இழுத்து பூட்டப்படுகின்றன. மீடியா அண்டர் கிரவுண்டில் கார் பார்க்கிங் இடத்துல ஒரு டேபிள் 4 சேரை போட்டு ஒரு ஸ்க்ரீனை போட்டு வச்சுட்டாங்க. நாங்கள் இதில் எங்களோட பேஜில் போட்டோம், வேணா அதில் போய் எடுத்துக்கோங்கன்றாங்க. இது எவ்வளவு தூரம் ஒரு நினைத்து பார்க்க முடியாத ஒரு அவலம் என்பது மீடியா பர்சன்ஸாக இருக்கவங்களுக்கு தெரியும். அதில் விஜய் செய்த அந்த அவலத்தை விட மோசமான அவலம் என்பது அதை பற்றி மீடியா பேசாதது. இன்ன வரைக்கும் 7 நாளாக மீடியா அப்ரோச் பண்ணல. அன்னைக்கு வந்து கார் ஷெட்டில் உட்கார வச்சு மேனிஃபெஸ்டோ ரிலீஸ் பண்ணப்போ எங்களை கார் ஷெட்டில் உட்கார வச்சாங்கன்னு ஒருத்தவங்க கூட முணுமுணுக்கல. இல்லை சார், இப்போ அவர் வீட்டிலேருந்து டிஃபன் பாக்ஸ் எடுத்து வராருன்றதெல்லாம் நல்லா போடுறாங்க சார். இது எந்த அளவுக்கு கீழே போயிருக்கு மீடியா? பாரம்பரியமிக்க ஒரு ஊடகம், சுதந்திர போராட்ட காலத்தில் பெரும் பங்காற்றிய ஊடகத்திற்கு ஏன் இந்த தடுமாற்றம்? அவர் வீட்டில் இருந்து டிஃபன் பாக்ஸ் எடுத்துன்னு வராரு, ஃப்ளாஸ்க் எடுத்துன்னு வராரு, ஜக்கில் தண்ணி எடுத்துன்னு வராரு. இதுவும் அவன் வேலை. ஒரு தடவை கூட ப்ரெஸ்ஸை பார்க்கலன்னு எழுதுறதுக்கு துப்பு இல்லை. எல்லாம் நார்மலாக இருந்தால் அவருக்கு தனி மெஜாரிட்டி இருந்து நீங்கள் இப்படி ஜால்ரா போட்டிங்கன்னா கூட ஓகே. அவருக்கு தனி மெஜாரிட்டியே இல்லை. இன்றைக்கி தனி மெஜாரிட்டியே இல்லாத ஒரு காலகட்டத்தில் நீங்கள் எப்படி வந்து இதை பற்றி ஏன் எவனுமே பேச மாட்டேன்றான்? Why nobody is talking? Why no media is talking about his attitude towards the media? எந்த ஒரு மீடியா பர்சனுமே, எந்த ஒரு மீடியா ஹவுஸுமே அவர் மீடியாவை சந்திப்பதே இல்லை, அறவே தவிர்க்கிறார். இவங்க அட்டம்ப்டாவது பண்ணணும்ல. மைக் எடுத்துகிட்டு ஓடுவோம். இப்போ நம்ம பார்த்துருக்கோம். நான் இருந்த காலத்துலேயும் சரி, நீங்கள் கூட பார்த்துருக்கீங்க. ஜெயலலிதா ஆகட்டும், கலைஞர் ஆகட்டும், இந்த மாதிரி நெருக்கடிகள் வரும்போது மீடியா மைக் எடுத்துகிட்டு அட்டம்ப்ட் பண்ணுவோம். ஸ்டாலின் இருக்கும்போது கூட அட்டம்ப்ட் பண்ணுவோம். எடப்பாடி இருக்கும்போது நிறைய அட்டம்ப்ட் பண்ணோம். ஸ்டாலின் காலத்திலே அது குறைஞ்சிது, கிட்ட மீடியா போகிறது நின்று போச்சு. பட் ஓரளவாவது ஒரு அட்டம்ப்ட் இருந்தது. இப்போ அது கூட இல்லையே. இது வந்து அப்படியே யூ ஆர் அக்செப்டிங் இட். அப்போ அதிகாரப்பூர்வமாக தகவல்கள் வரலன்னா வதந்திகள் தான் வந்து ரெக்க கட்டி பறக்கும். த கவர்மெண்ட் இஸ் ஆன் வென்டிலேட்டர் டு பி ஃப்ராங்க். இந்த 8 பேரில் தான் நிற்குது. இந்த 25 பேர் நாளைக்கு டிஸ்குவாலிஃபிகேஷனுக்கு தகுதியானவர்கள். எடப்பாடி அதை அக்ரெசிவாக மூவ் பண்ணார்னா இது வில் எண்ட் அப் இன் டிஸ்குவாலிஃபிகேஷன். அதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அப்போ த மெஜாரிட்டி ஆஃப் த கவர்மெண்ட் இஸ் சீரியஸ் ட்ரபிள். அப்போ இது ஒன்றும் ஒரு முழு மெஜாரிட்டி இருக்கக்கூடிய அரசு கிடையாது. மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க, அதை நம்ம மதிக்கணும். 5 வருஷம் விஜய் ஆளணும், எல்லாம் கரெக்டு, மறுக்கல. பட் அரசு மீடியாவை எப்படி நடத்துது அதை பற்றி மீடியாக்கே கவலை இல்லை. அது இதில் வெக்கக்கேடான விஷயம். தாங்கள் மிதிக்கப்படுகிறோம், இழிவுபடுத்தப்படுகிறோம், புறந்தள்ளப்படுகிறோம் என்பதை பற்றி மீடியாக்கே கவலை கிடையாது. ஏன் கவலை இல்லைன்னா, மெயின் ஸ்ட்ரீம் மீடியா நீங்கள் என்ன தான் சோஷியல் மீடியாவில் அக்ரெசிவாக நீங்கள் டாமினேட் பண்ணிங்கனாலும் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் உங்களுக்கு ப்ரெசன்ஸ் இருந்தால் தான் உங்களுக்கு பாலிசி மேக்கர்ஸ் கிட்ட ஒரு மரியாதை இருக்கும். மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவோட ப்ராப்ளம் என்ன? பிரிண்ட் வந்து டு லார்ஜ் எக்ஸ்டென்ட் கவர்மெண்ட்டை நம்பி இருக்கு. ஆடு, அதுவும் ஸ்டாலின் பீரியடில் ஆடுன்னு போட்டு குளிப்பாட்டிட்டாங்க மீடியாவை. இப்போ ஆடு இல்லை, உலகம் பூராவே வந்து இன்னைக்கு பிரிண்ட் மீடியா டையிங். அரசாங்கத்தோட உதவி இல்லைன்னா பிரிண்டால், அச்சு ஊடகங்களால் சர்வே பண்ண முடியாது. தொலைக்காட்சி ஊடகங்கள், செய்தி சேனல்கள் பெரிய அளவில் வந்து அரசு கேபிளை நம்பி இருக்கின்றன. ரெண்டாவது, இன்னும் பிற விஷயங்களுக்கும் அவர்களுக்கு அரசு தேவைப்படுகிறது. அப்போ இந்த 2 பேருமே வந்து தங்களுடைய சுயமரியாதையை சுண்டி பார்க்கிற ஒரு விஷயம் புதிய அரசு வந்ததிலிருந்து சர்வசாதாரணமாக நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அது குறித்து ஒரு முணுமுணுப்பு கூட. அப்போ இந்த 7 நாளில் நடந்திருக்கிறத இதை வைத்து பார்க்கும் பொழுது நிறைய விஷயங்கள் வந்து டிஸ்டர்பிங்காக இருக்குது. ஏதோ வந்த உடனே குறை சொல்கிறாங்கன்னு எடுத்துக்கொள்ள வேண்டாம். நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வந்து பெரிய சிக்கல்கள் இருக்கிறது இந்த அரசுக்கு என்பதை காட்டுகிறது. அப்போ இதெல்லாம் என்னது? இது உங்களுக்கு வந்து இந்த அறிகுறிகள் வந்து கட்சி ஆரம்பித்து அவங்க கட்சியை ஒரு தடவை கூட 2.25 வருஷத்தில் ப்ரெஸ்ஸை பார்க்கல. நீங்கள் மேனிஃபெஸ்டோ ரிலீஸ் பண்ணும்போது மீடியா வாஸ் நாட் அலவுட். மக்கள் வந்து கேண்டிடேட் யாருன்னு தெரியாமல் ஓட்டு போட்டிருக்காங்க.
இப்படி ஒரு அதிசயம், பேரதிசயம் உலக வரலாறுல நடந்திருக்கான்னு தெரியல. 108 பேர் ஜெயிச்சிருக்காங்க. 108 பேரில் ஒரு 7-8 பேரை தவிர மற்ற கேண்டிடேட் யாருன்னா அந்தந்த தொகுதி மக்களுக்கே தெரியாது. யாரு குத்துனா விசிலு குத்துனா, யார் வேட்பாளர் தெரியாது. விசிலு பிடிச்சிருக்கு, விஜய் பிடிச்சிருக்கு, குத்துனன்றாங்க. இது ரொம்ப ரொம்ப பேரதிசயமான ஒரு நிகழ்வு. சரி, இது அப்படியே கவர்மெண்ட்டுக்கு கேரி ஃபார்வர்ட் ஆகுது. எவ்வளோ பிரச்சனை இருக்குது. இப்போ ஒன்றும் இல்லை, நேற்று பரந்தூரை பற்றி அவர் அதிகாரிகளோட டிஸ்கஸ் பண்ணியிருக்கார். என்ன டிஸ்கஸ் பண்ணார்? ஏன் இருங்க, ஏன் இதை வந்து எதுக்காக நீ யாரு நாங்கள் சொல்கிற நேரத்தில் சொல்லுவோம்? இல்லை, இதில் ஒரு முக்கியத்துவம் இருக்குது. மற்ற கவர்மெண்ட் வந்து பரந்தூரை டிஸ்கஸ் பண்ணுறதுக்கும் விஜய் கவர்மெண்ட் டிஸ்கஸ் பண்ணுறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஏன்னா விஜய் பரந்தூரில் போய் பார்த்து உங்களை அழைத்து கொண்டு போய் நானே முதலமைச்சரை நேரில் சந்திப்பேன்னாரு, பரந்தூர் திட்டத்தை ரத்து செய்ய சொல்லி. ஒன்று. ரெண்டாவது, பரந்தூர் மக்கள் சார்பாக அந்த நீதிமன்றத்தில் வழக்குகளை நடத்துவதே விஜய் தான். அவருடைய ஏற்பாட்டின் பேரில் தான், அவருடைய ஏற்பாட்டில் தான் ஒரு மூத்த வழக்கறிஞர் அந்த வழக்கை நடத்தி கொண்டிருக்கிறார். அவரோட ஸ்டாண்ட் ஆஸ் அ பார்ட்டி லீடரா, அவருடைய ஸ்டாண்ட் இஸ் டெட் அகேன்ஸ்ட் பரந்தூர். இப்ப நேத்து பரந்தூரை பத்தி அவர் நேற்றைக்கு என்று நினைக்கிறேன், நேற்றோ முந்தின நாளோ அவர் பரந்தூர் பத்தி ஒரு மீட்டிங் நடந்திருக்கு. என்ன நடந்தது அந்த மீட்டிங்ல? இதை தெரிந்து கொள்ளுகிற உரிமை மக்களுக்கும் இருக்கு, மீடியாவுக்கும் இருக்கு. எல்லா கவர்மெண்ட்டும் பண்ற மாதிரி நீங்களும் பல்ட்டி அடிச்சு பரந்தூர் திட்டத்தை செயல்படுத்த போறீங்களா? இல்லை நீங்க எதிர்கட்சியா இருக்கும்போது ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு பரந்தூர் திட்டத்தை எதிர்த்த மாதிரி எதிர்க்க போறீங்களா? கைவிட போறீங்களா? கைவிடுவது குறித்து நேற்றைய கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டதா? சிம்பிள் கொஸ்டின். ஏன்னா உங்க ஸ்டாண்ட் அது. அப்ப இதை தெரிஞ்சுக்கிற உரிமை மக்களுக்கு இருக்கா இல்லையா? ஏன் மீடியா எவனும் எழுத மாட்டேன்றான், பேச மாட்டேன்றாங்க? பரந்தூரை பத்தி என்ன பேசுனீங்க? மற்றதை பத்தி பேசுனது கூட, பரந்தூரை பத்தி என்ன பேசுறீங்க? ஏன்னா பரந்தூர்ன்றது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, குறியீட்டு அளவுலேயும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இஷ்யூ. ஏன்னு கேட்டீங்கன்னா, எவ்ரிபடி நோஸ் அதானிஸ் பிசினஸ் இன்ட்ரெஸ்ட். ஏர்போர்ட்ஸ் அண்ட் போர்ட்ஸ் ஆர் அந்த அதானி கண்ட்ரோல்ல இருக்கு. பரந்தூர் திட்டத்தை வந்து ட்ராப் பண்றதுன்னு விஜய் ஒரு முடிவு ஒருவேளை எடுத்தார்னா, இது வந்து ஹெட் ஆன் கோலிஷன் வித் மோடி கவர்மெண்ட். மோடி கவர்மெண்ட்டோட போய் தலையோ முட்டுறது. கேன் யூ அஃபோர்டு? சரி, அப்படி இல்லை, எதிர்கட்சியாக இருக்கும்போது 1000 பேசுவாங்க, ஆளுங்கட்சின்னா யதார்த்தம்னு ஒன்று வந்துருங்க அப்படின்னு 1000 உதாரணத்தை சொல்லலாம். அண்ணாதுரை சொன்னார்னு ஒரு கரண்டியில் எடுத்து வெறும் கரண்டியை எதிர்கட்சிக்காரன் சுற்றுவான், நாங்கள் அது உள்ள எங்களுக்கு சாதம் இருக்குது, மொள்ளமாக தான் சுற்றுவோம். இந்த மாதிரி 1000 சால்ஜாப்புகளை நீ சொல்லலாம், வாட் எவர் இட் இஸ். இப்போ பரந்தூர் பற்றிய ஆலோசனை நடந்ததுன்ற செய்தியை மட்டும் ஏன் கசிய விடுற? இந்த செய்திகள் அதிகாரப்பூர்வமாக வரவும் மாட்டேது. அதுதான் சொல்றேன், எல்லாத்தையும் why are you leaking? அப்போ என்ன வாட் சார்ட் ஆஃப் அ கவர்னன்ஸ் இஸ் திஸ்? உங்களுக்கு 7 நாள்ல இல்லை, அடுத்த மாதம் உங்களுக்கு கவர்னர் அட்ரஸ் இருக்குது, அதுக்கப்புறம் பட்ஜெட் இருக்குது, க்ரூஷியல் பிஸ்னஸ் இஸ் அவைட்டிங். அதெல்லாம் கூட ஒரு பக்கம் ஒதுக்கி வச்சுட்டு ஃபோக்கஸ்டாக பரந்தூரை பார்த்தீங்கன்னா அது எவ்வளோ தூரம் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு ஸ்கீம்ன்றது உங்களுக்கு தெரியும். 13 கிராமங்கள் அஃபெக்ட் ஆகுது. நீங்கள் அதை கையில் எடுத்தீங்க, அங்கே போய் பேசுனீங்க, நானே மக்களை சந்திக்க உங்களை அழைத்து கொண்டு போவேன்னீங்க. இன்ஃபேக்ட் விஜய் தன்னுடைய அரசியல் வாழ்க்கையில் 27 மாத அரசியல் வாழ்க்கையில் முதலமைச்சர் ஆவதற்கு முன்பு வெளியில் மக்களுக்காக தெருவில் இறங்கி நடத்திய சொற்ப போராட்டங்களில் ஒரு போராட்டம் தான் பரந்தூர். அதை தவிர ஒன்று வந்து அந்த கஸ்டோடியல் டெத்துக்கு எதிரானது. இது 2 தவிர மற்றதெல்லாம் ஜெனரல் பொலிட்டிக்கல் மீட்டிங்ஸ் இன் நேச்சர். அப்போ என்ன நடக்குது? வாட்ஸ் ஹேப்பனிங் இன் திஸ் கவர்மெண்ட்? பரந்தூரை பற்றி நாங்கள் டிஸ்கஸ் பண்ணோன்ற செய்தியை கசிய விடுறீங்க, என்ன பண்ணீங்கன்னு எதுவுமே வரலையே. டெய்லி ஒரு செய்திகள் வருது சார். திடீர்னு ஒரு டவல் வன் போட்டிருந்தார், எடுத்துட்டாரு. தமிழ்நாட்டில் இப்போ தான் முதன்முறையாக எல்லாருக்கும் மாணவர்களுக்கெல்லாம் பயிற்சிகள் கொடுக்குறாங்க, யூபிஎஸ்சி தேர்வுகள், அந்த தேர்வுகள், அதுக்கெல்லாம் சொல்லி இப்படி தினந்தோறும் ஒரு செய்தி. ஆல்ரெடி என்ன நடந்துச்சோ, ஃபார் எக்ஸாம்பிள் சார்பதிவாளர் அலுவலகங்களுக்கு வரக்கூடியவங்களை உட்கார வச்சு பேசணும். இது நான் தெரிஞ்ச ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடியோ என்னமோ வந்த ஒரு செய்தி. ஸோ இப்படி ஏற்கனவே இருக்கிற செய்திகளை, அதாவது தமிழ்நாடே தாவேக்கா ஆட்சி வந்ததற்கு பிறகுதான் இயங்குகிறது, அந்த மாதிரியான ஒரு பிம்பம், இந்த ஒரு ஹீரோவை குளோரிஃபை பண்ணுறது இருக்குல்ல. மேபி அரசியல் கட்சியாக இருந்த வரைக்கும் அது ஓகே, அரசாங்கத்துக்கு வந்த பிறகும் இந்த ஒரு மனப்பான்மை, இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்லைங்க, அதையும் ஒழுங்காக செய்ய தெரியல அவங்களுக்கு. அவங்க ஸ்பின் டாக்டர்ஸ்க்கு வந்து மீடியாவை என்கேஜ் பண்ணணும்னு தெரியுது, என்கேஜ் பண்ணலை அவருன்றது புரியுது. அதனால வந்து அற்ப விஷயங்களை சொல்லி உட்கார வைக்கிறது, நிற்க வைக்கிறது, துண்டு போடுறது, டிஃபன் சாப்பிட்றது. டிஃபன் சாப்பிட்டாருன்றது ஒரு நியூஸ். இந்த நியூஸ் எப்படி வருது? மற்ற ஊழியர்களை போல அவரும் டிஃபன் பாக்ஸ் எடுத்து கொண்டு வந்தார். இதை போடுறவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா, பெரிய அளவில் அரசு விளம்பரத்தை நம்பி இருக்கவங்க. அவங்க ஜீவிதமே அதில் தான். இல்லைன்னா இழுத்து மூட்டு போகணும், கடையை குறைச்ச மதிப்பில்லை, பல பேரோட வாழ்வாதாரம் மறுக்கல. ஆனால் உன்னோட தொழில் தர்மத்தை விட்டுட்டு இந்த காரியத்தை நீ செய்கிறனா,
யார் வந்தாலும் இதான உனக்கு கதை. அப்போ எதுக்கு தொழில் தர்மம் இல்லாத ஒன்றுமே நீடித்திருக்க வேண்டிய ஜீவித்திருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. கரெக்ட். லெட் தம் டை அப்படிதான் சொல்ல தோணுது நமக்கு. கண்ணை விட்டு சித்திரம் வாங்குவோம் நல்ல பாரதி அப்படிதான் செஞ்சுருக்க. டிஃபன் சாப்பிட்டாரு, துண்டு போட்டாரு, சேரை இழுத்து போட்டு உட்கார வச்சாங்க. இதெல்லாம் யார் பண்ணுற வேலை? இமேஜை நீங்கள் சொல்கிற மாதிரி இமேஜை பூஸ்ட் பண்ணுற வேலை. இது யார் வந்தாலும் உனக்கு இதே தான் வேலை. ஜெயலலிதா இருந்தாலும் ஜால்ரா அடிப்பேன், கருணாநிதி இருந்தாலும் ஜால்ரா அடிப்பேன், அப்படியே எடப்பாடி வந்தாலும் ஜால்ரா, ஸ்டாலின் வந்தால் ஜால்ராவோ ஜால்ரா. இப்போ அடுத்து புதுசாக இவங்க எல்லாருமே இல்லாமல் புதுசாக ஒரு தலைவர் வந்திருக்கார். அவர் என்னென்ன யாருக்குமே புரியல. எல்லா கன்வென்ஷன்ஸையும் அவர் உடைக்கிறாரு, படித்து சுக்கலாக உடைக்கிறாரு. முதலமைச்சராக வந்துட்டார். நிர்வாகம் எவ்வளோ கடினமானது. முள்கிரீடத்தின் மீது அவர் அமர்ந்திருக்கிறார். அவர் தலையில் முள்கிரீடத்தை சுமந்து கொண்டிருக்கிறார். இதில் கிரிட்டிக்கலாக அனலைஸ் பண்ண வேண்டிய மீடியா அதை பண்ண முடியல, ஜீவிதத்துக்காக காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டியிருக்குன்னா பொத்திக்கினாது இருக்கணும். நீங்கள் எதுக்கு போய் இந்த வேலை உங்களுக்கு வந்து 8 கிலோமீட்டர் வந்தார், டிராஃபிக் நின்றுது, அதனால் வீடு பக்கத்தில் மாற போகிறாரு. அது நாங்கள் தான் சொன்னோம். இது ஒரு பெருமையா உனக்கு? நான் கேட்குறேன். இல்லை, இப்போ டிராஃபிக்லேயே வராராம் கூட, ஒரு லேனில் இன்னொரு லேனில் பொதுமக்கள் அலோவ் பண்ணிக்கிட்டு இன்னொரு லைனில் விஜய் வராராம். இது ஸ்டாலின் அவர்கள் இருந்தப்போ நடந்த ஜெயலலிதா பீரியட்லேயே வந்துடுச்சுங்க. ஜெயலலிதாவோட நான் அது 3ஐயும் பார்த்தவன் மனோஜ். 91 96 ஜெயலலிதா வராங்க. ராஜீவ் அசாசினேஷனுக்கு வரும்போது உச்சக்கட்ட பாதுகாப்பில் இருக்கும்போது பாய்ஸ் கார்டன்லேருந்து புறப்படுறாங்கன்னா பீச் ரோடு மவுண்ட் ரோடு ரெண்டையும் மூடுவோம். அட்டூழியத்தின் உச்சம் நடந்தது. அப்போ அந்த கவர்மெண்ட் 96 தோத்ததுக்கு ஜெயலலிதாவோட டிராஃபிக் ரெகுலேஷன்ஸ் ஒரு காரணம் சொல்லுவாங்க. ஆமாம், நான் நேரில் பார்த்துருக்கேன். ஐ வாஸ் அ விட்னஸ். நான் ஃபீல்டுக்கு வந்த புதிது. பீச் ரோடு இதில் ஜெயலலிதா பீச் ரோட்டில் வராங்கன்னா மவுண்ட் ரோடை மூடிடுவாங்க. மக்கள் பார்க்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஆமாம், தம்மா நான் சொல்கிறேன் எல்லாத்தையும். அதே மாதிரி மவுண்ட் ரோட்டில் வராங்கன்னா ஹிந்து ஆஃபீஸ் எதிர்க்க சஃபேர் தேட்டர் வரைக்கும் இந்த பக்கம் 6 சப்வே, அந்த பக்கம் 6 சப்வே, 12 சப்வே மூடிடுவாங்க. இறங்க முடியாது, ஏற முடியாது, லாக்டு எல்லா சப்வேவும். அதே மாதிரி ரோட்டில் வராங்க, இதில் மயிலாப்பூரில் வராங்க, பிரசிடென்ட் ரோட்டில் கிட்ட பார்த்து வராங்கன்னா ரோட்டில் நடந்து போகிறோன்னு சவுத்தை பார்த்து நிற்க வைப்பாங்க. இந்த அட்டூழியெல்லாம் நடந்தது. ஆனால் அது அப்படியே மாறிச்சு. 2006 கணிசமாக குறைஞ்சது. 2011-16 நான் நேரில் பார்த்தது. அப்போ நான் இந்தியா டுடே அலுவலகத்தில் பணியாற்றிய பொழுது அந்த அம்மா வராங்கன்னா டிராஃபிக் நிற்காது. 2 லேனில் டிராஃபிக் போகும், ஒரு லேனில் மட்டும் அந்த அம்மாவோட வண்டி போகும். அந்த அளவுக்கு அவங்க இறங்கி வந்தாங்க. அந்த போலீஸு தான் எல்லா காலத்துலையுமே. அது நீ ஆரம்பத்துலேருந்தே கண்ட்ரோல் எடுக்கலைன்னா உனக்கு கெட்ட பேர் தான் வரும் உங்களுக்கு அப்போ அந்தம்மா அவங்க 91-96 பண்ணதை இப்போ நீங்கள் அதுவும் ஜெயலலிதாவும் கலைஞரும் செக்ரட்டேரியட்டுக்கு பக்கத்தில் இருந்தாங்க. இதை நீங்கள் நீலாங்கரைன்னும் போது அந்த எண்டுலேருந்து இந்த எண்டுன்னும் போது சிக்கல். எனவே ஃபைன், அதை அவர் உணர்ந்திருக்காரு. இதெல்லாம் சின்ன விஷயம். இதெல்லாம் கவர்னன்ஸ் என்ன? பரந்தூரில் என்ன பண்ண போகிற? பரந்தூர் திட்டம் அலவுடா இல்லையா? ப்ராமிஸ் பண்ண ஸ்கீம்ஸ் எல்லாம் எப்போ அமல்படுத்த போகிறீங்க? ஏன்னா பட்ஜெட்டில் இண்டிகேட்டர்ஸ் வந்தாகணும், நிதி பங்கீடு வந்தாகணும். எங்கே இருக்குது உனக்கு பணம்? இந்த மாதிரி 1000 விஷயம் இருக்குது ப்ராமிஸ் பண்ணிட்டு. அப்போ அதை பற்றின விவாதமே இல்லையே. பரந்தூர் பற்றி நேற்று அவர் விவாதம்னு மட்டும் வருதே ஒழிய ஒருத்தனாவது வெதர் வில் கோ ஃபார்வர்டு வித் பரந்தூர் ஆர் நாட், பரந்தூரை விஜய் தொடர போகிறாரா, கைவிட போகிறாரா ஒரு கேள்வியை கூட ஏன் எழுப்ப முடியல உங்களால? யார்கிட்ட கேட்கறதுன்னு தெரியலையே சார், அந்த மாதிரி தானே இருக்கு இன்னைக்கு. அப்போ என்ன, எப்படி நிர்வாகம் நடக்கும்? அதுவும் அவங்களே ஏதாவது வீடியோ போட்டாங்கன்னா எடுத்து மீடியாக்கள் அதை போட்டுக்கிறோம். அது என்னங்க இது? அது அது எப்படி சாத்தியப்படும்ன்ற? சுயமரியாதை உள்ள மீடியாவோட சுயமரியாதை விடப்பட்டுள்ள சவால், அதில் எந்த சந்தேகம் வேணாம். நாங்கள் இதுவாக தான் போவோம், சப்மிசிவாக தான் போவோன்னீங்கன்னா மீடியாக்கான தேவையே இல்லை. அவங்க அப்படி தான் ஃபீல் பண்ணுறாங்க. அவங்க கட்சியே 2.25 வருஷம் எப்படி நடத்துகிறாங்க? மீடியாவுக்கு எங்களுக்கு சம்மந்தமே இல்லை. வி டோன்ட் வாண்ட் மீடியா. எங்களுக்கு இன்ஸ்டா இருக்குது, எங்களுக்கு ட்விட்டர்ஸ் இருக்குது, யூடியூப் இருக்குது, இன்னும் பிற சாதனங்கள் இருக்கின்றன. தட்ஸ் ஒன் வே கம்யூனிகேஷன். அதை பற்றிலாம் அவங்க 1 வேவோ 2 வேவோ 3 வேவோ மல்டி வேவோ. நான் மக்களை ரீச் பண்ணிக்கிறேன், நீ யார் நடுக்க? எனக்கு நீ வேணாம். அப்போ the very existence of media has been questioned. இது வரைக்கும் யாருமே அப்படி பண்ணதில்லை. ஜெயலலிதா கூட அப்படி பண்ணதில்லை. 91-96 நான் டே 1லேருந்து அந்த அம்மாவோட லைஃப்பை, பொலிட்டிக்கல் லைஃப்பை கவர் பண்ணாங்க. ஆஸ் அ சீஃப் மினிஸ்டராக நான் சொல்கிறேன். 91லேருந்து அவங்க 3 தடவை அந்த தடவை பெருசாக பார்த்தாங்க. 91-96 சிஎம் ஆன பிறகு. அதுக்கு பிறகு தோத்த பிறகு
1996 to 2001 வரைக்கும் நிறைய தடவை பார்த்தாங்க. 2001 and 6 நிறைய தடவை பார்த்தாங்க. 2006 and 11 பார்த்தாங்க. 2011 to 16ல 13 வரைக்கும் பார்த்தாங்க. அதுக்கு பிறகு அந்த விஸ்வரூபம் படம் தான் கடைசி ப்ரெஸ் மீட். அதுக்கு பிறகு அன்ஃபார்ச்சுனேட்லி இது வந்தது, குணா ஜட்ஜ்மெண்ட்டு. ஷிஃபெல் இல். அதுக்கப்புறம் லைஃப் எப்படியோ போய் 2 வருஷத்தில் அவங்க செத்தே போனாங்க. அவங்கள வந்து மீடியாவை பார்க்கலன்னு குறை சொல்கிறது ஃபேக்சுவலி ராங். ஷி வாஸ் வெரி வெரி அட்டென்டிவ் டு மீடியா. எந்த கேள்வி வேணால் கேட்கலாம், கோபப்பட்டு திட்டுவாங்க, ஆனால் வந்து ஷி வில் அட்ரஸ். இந்த மாதிரி மீடியாவை கம்ப்ளீட்டாக இக்னோர் பண்ணி இந்தியாவில் ஒரு லீடர் கூட இருந்ததில்லை. அதை விட முக்கியம், அதில் ஒரு மீடியாவும் அதை கிரிட்டிசைஸ் பண்ணி கிரிட்டிக்கலாக அனலைஸ் பண்ணி அதை வந்து ரைட்டாக நீங்கள் கிளைம் பண்ணல, இஷ்யூஸை தான். சரி, மீடியா இப்போ மோடி பார்க்கல, நான் வேணா ஃபைன், பட் மோடி கவர்மெண்ட்டில் மற்றவங்க பேசுகிறாங்கப்பா. நிர்மலா சீதாராமன் பேசுகிறாங்க, அமித்ஷா பேசுகிறாரு. எவ்வளோ அமித்ஷா எது கேட்டாலும் தான் பதில் சொல்கிறாரு. ஜெய்சங்கர் பேசுகிறாரு, ராஜ்நாத் சிங் பேசுகிறாரு, மினிஸ்டர்ஸ் பேசுகிறாங்கல்ல. ஈவன் மோடியே கூட அப்படி இப்படி எங்காவது பேசிடுறாரு. அட்ரஸ் பண்ணுறது, கேள்வி கேட்டு அட்ரஸ் பண்ணுறதுல மோடி வந்து ஒரு அரேஞ்சு ப்ரெஸ் மீட்டாவது பண்ணிக்கிறாரு. அவர் ஏற்ற 4 ஜேர்னலிஸ்ட்டை வச்சு அது பண்ணிக்கிறாரு. நீங்கள் அதிகம் பண்ணல. நீங்கள் இப்போ இஷ்யூ வந்து நீங்கள் ஏன் பார்க்கலன்றது, பார்க்கணுன்றது சட்டத்திட்டம் கிடையாது, சட்டம் கிடையாது. இட் இஸ் நாட் அன் எண்ட் இன் இட் செல்ஃப். இஷ்யூஸுக்கான பதில் என்ன, மக்களுக்கு தெரிந்து கொள்கிற உரிமை இருக்குது. பரந்தூரில் என்ன நடக்குது, ஆலோசனை கூட்டம் பரந்தூரை பற்றி நடத்துனீங்களே, என்ன நடந்தது, என்னத்தை டிபேட் பண்ணுறதுக்கு இருக்குது? அதில் உங்கள் கொள்கைப்படி பார்த்தா ஒரே அறிவிப்பு தான் வரணும், பரந்தூர் திட்டம் ரத்து, கைவிடப்பட்டதுன்னு ஒன்று வரணும். அது வரல. ஆனால் ஆலோசிக்கிறீங்கன்னா சம்திங் இஸ் ஹேப்பனிங். ஸ்டாலின் கொண்டு வந்த பரந்தூர் திட்டத்தை விஜய் தொடரப் போகிறார். ஸ்டாலின் கொண்டு வந்த எல்லா திட்டத்தையும் தொடர்ந்த மாதிரி இதையும் விஜய் தொடரப் போகிறார். அப்படி தானே நாம் புரிஞ்சுக்கணும், நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ ஒயிட் பேப்பர் வெளியிட போகிறோம், நீங்கள் நிதிநிலை அறிக்கையை பற்றி ஃபைனான்ஸ் மினிஸ்டர் இல்லாமல் சீனியர் ஆஃபிஷியல்ஸோட டிஸ்கஸ் பண்ணுறீங்க. ஃபைன், என்ன டிஸ்கஸ் பண்ணீங்க? ஒயிட் பேப்பர் எப்போ வரும்? இப்போ அடுத்த மாதம் கவர்னர் அட்ரஸுக்கான தேதி குறிக்கப்படணுங்க. பட்ஜெட் தேதி குறிக்கணும். ஏன்னா போட்டது இடைக்கால பட்ஜெட். ஜூனில் வந்து யூ ஹேவ் டு சப்மிட் த பட்ஜெட் ஐதர் ஜூன் ஆர் அட்லீஸ்ட் பை ஜூலை ஃபர்ஸ்ட் வீக் நீ பட்ஜெட் போட்டாகணும். கான்ஸ்டியூஷனல் மேண்டேட்டு. அப்போ என்ன இருக்குது? ஆகவே இவ்வளோ இஷ்யூஸ் இருக்குது. இதில் மீடியா வந்து இட்லி சாப்பிட்டாரு, டிஃபன் பாக்ஸ் எடுத்துன்னு போனார், டவலை போட்டுக்கினாரு, பதிவாளர் ஆஃபீஸில் உட்கார சொன்னாங்க, நிற்க சொன்னாங்க, டிராஃபிக்கை க்ளோஸ் பண்ண சொன்னாங்க, க்ளோஸ் பண்ண வேணான்னு சொன்னாங்கன்னு இந்த கதையை மீடியா அளந்துக்கிட்டு இருக்குது. இந்த ஒரு மொத்தமாக இந்த அரசாங்கம் செயல்படாமல் இருக்கிறதுக்கு இந்த அதிமுக சிக்கலும் ஒரு காரணமா? அதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம். அஃப்கோர்ஸ் அதுதான் மெயின் காரணம். ஏன்னா இந்த ஸ்டெபிலிட்டி ஆஃப் த கவர்மெண்ட் அண்டர் சீஜ் இல்லை உங்களுக்கு, அதுதான் மெயின் காரணம். அதுதான் மெயின். இப்போ அவங்கள உள்ள கொண்டு வந்தாச்சு, சப்போர்ட்டை வாங்கியாச்சு, அவங்க வீடு தேடி போய் பார்த்து நீங்கள் அவங்க ஆதரவை வாங்கிக்கிட்டீங்க. ஆனால் அவங்கள அமைச்சரவையில் சேர்க்க முடியல, சிக்கல்கள் இருக்குது. ஏன்னா அவங்க டிஸ்குவாலிஃபை ஆவதற்கான எல்லா வாய்ப்புகளும் அதில் பிரகாசமாக இருக்குது. ஆஸ் பர் தி 2023 சிவசேனா ஜட்ஜ்மெண்ட், சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் படி பிரைட் சான்சஸ் அவங்க அந்த 25 பேரும் டிஸ்குவாலிஃபை ஆவதுக்கு இருக்குது. அது இல்லாமல் பொலிட்டிக்கலாக இவங்கெல்லாம் எதிர்க்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ சிபிஎம் விசிக்கெல்லாம் ரெசிஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதிகாரப்பூர்வமாக இல்லைன்னாலும் வேண்டான்னு சொல்கிறாங்க அவங்க. அப்போ ஒரு விதமான தயக்கம் வருது. இன்னொன்று, ஸ்பீக்கர்கிட்ட 2 பேரும் போய் பெட்டிஷன் கொடுக்கும்போது ஏடிஎம்கே கூட இருக்க உள் விவகாரத்தில் தாவேக்காவை அவங்க இழுத்து போட்டாங்க. இன்றைக்கி கவர்னர்கிட்ட அப்பாயின்மெண்ட் 2 பேரும் கேட்டிருக்காங்க. இவர் டிஸ்குவாலிஃபை பண்ணலன்னா ஜெயசிட்டி பிரபாகரன் ஸ்பீக்கர், எடப்பாடி சுப்ரீம் கோர்ட்டுக்கு போவார். அங்கே என்ன நடக்கும்னு சொல்ல முடியாது. அப்போ இத்தனை டெவலப்மெண்ட்டும் ஸ்டெபிலிட்டி ஆஃப் த கவர்மெண்ட்டை வந்து கேள்விக்குறியாக்குது. இலாக்காவை ஏன் ஒதுக்க முடியல? ப்ளம் போர்ட்ஃபோலியோஸாக அவங்க கேட்குறாங்க. யார்? ஏடிஎம்கேலாம் வந்தவங்க கேட்குறாங்க. சிபிஎஸ், சிபிஎம், விசிகா, யூஎம்எல் வெளியிலேருந்து ஆதரவு விட்டாங்க. அவங்கள சமாளிக்கிறது வேற, அவங்க கொள்கை ரீதியாக பிரச்சனை பண்ணுவாங்க. இது வேற பிரச்சனை. இது பசை உள்ள இலாக்காக்கள் வேணுன்ற பிரச்சனை. இதை சமாளிக்கிறது அவருக்கு கஷ்டமாக இருக்குது ஆக்சுவலாக. ஆனால் உண்மையான கஷ்டம் விசிகா, சிபிஐ, சிபிஎம்மை சமாளிக்கிறது தான், கொள்கை பிரச்சனை தான். இது ஒரு மாதிரி காம்ப்ரமைஸ் ஆகி போச்சுன்னா உள்ளே வந்துட்டாங்கன்னா, ஏடிஎம்கே மினிஸ்டர்ஸ் வந்துட்டாங்க அப்படின்னா இப்போதைக்கு ஓடும். ஏன்னா இந்த டிஸ்குவாலிஃபிகேஷன்லாம் பல படிகளை தாண்டி போகணும். அட்லீஸ்ட் ஒரு 1 இயராவது ஓடும். அது சிக்கல் இருக்காது அவங்களுக்கு.
இப்போ இதில் வந்து விசிகா அதிமுக உள்ளே கொண்டு வரக்கூடாது அப்படின்னு ரவிக்குமார் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. அதிமுக இன்டைட் பண்ணாதீங்க, அது தவறாக இருக்கும் அப்படின்ட்டு. ஒருவேளை அதிமுக வந்தால் ஆளுக்கு முந்தி போய் வெளியிலிருந்து ஆதரவுன்னு சொன்ன இவங்க நிலைமை என்ன ஆகும்? இல்லை, அவங்க சீக்கிரம் வாபஸ் வாங்க மாட்டாங்க, அவ்வளோ சீக்கிரம் வாபஸ் வாங்க மாட்டாங்க. ஆனால் அதிமுக உள்ளே வந்துடுச்சுன்னா இவங்களோட ரெலவன்ஸ் குறைஞ்சிடும், இவங்களுக்கான மரியாதை குறையும். இவங்களை வெளியில் போகணும் விஜய் சொல்ல மாட்டார், சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அவங்க வெளியில் தான் இருக்காங்க. நீ கத்துறதை கத்துன்னு சொல்லிட்டு ஓட்ட வேண்டியதான் வண்டி அவருக்கு, வேற வழி அவருக்கு கிடையாது. ஏன்னா இவங்க டெய்லி இப்படிலாம் நீங்கள் ஒரு கவர்மெண்ட்டை இன்சல்ட் பண்ண முடியாதுங்க. எவ்ரிடே ஸ்டேட்மெண்ட்டு. இதை நீங்கள் ஸ்டாலினுக்கு பண்ணீங்களா? நான் கேட்குறேன், இதே பே சண்முகமோ ரவிக்குமாரோ வன்னியர்ஸோ ஸ்டாலின் முதலமைச்சராக இருக்கும்போது இப்படி தான் அவர்லி பேசிஸில் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தீங்களா? அரை மணி நேரத்துக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் வருதுங்க. இதெல்லாம் எதுலேருந்து வருது? நீ என் தயவில் தான் நிற்கிறேன்றதுல வருது. இது வந்து நீங்கள் வந்து ஒரு கவர்மெண்ட்டோட செல்ஃப் ரெஸ்பெக்டை வந்து நீங்கள் வந்து சுண்டி பார்க்குறீங்க. ஏன்னா உங்களுக்கு நெருக்கடி இருக்குது. நீங்களே என்ன சொல்கிறீங்க, நாங்கள் திமுக கூட்டணியில் தொடர்றோம், தாவேக்காக ஆதரவு கொடுக்குறோம். இதை விட ஒரு ஷேம்லெஸ் பாலிடிக்ஸ் இருக்க முடியாது. பிரின்சிபல் அப்போசிஷனுங்க, தாவேக்காவோட பிரின்சிபல் அப்போசிஷன் திமுக. ஆமாம், நாங்கள் பிரதான எதிர்கட்சியோட கூட்டணியில் இருக்கோம், ஆனால் ஆளுங்கட்சியில் எங்கே இருக்கோன்னா, இந்த ரஜினி படத்தில் ஏதோ காமெடி வருமே, சட்டை போட்டு சட்டை எழுந்து ஆனால் மாப்பிள்ளை நான் தான், ஏதோ சம் காமெடி வரல, அந்த மாதிரியான ஒரு கேலி கூத்தா தான் இது இருக்குது. ஐடியாலஜிக்கலாக ரொம்ப ஸ்ட்ராங் பொசிஷன்ஸ் இருக்கவங்களை வச்சுக்கிட்டு, அதுவும் மோடி மாதிரி ஒரு போலரைசிங் ஃபிகர் பிரைம் மினிஸ்டராக இருக்கக்கூடிய நாட்டில், மெஜாரிட்டேரியன் கம்யூனலிசம் பெரிய அளவில் கோலோச்சுக்கிற நாட்டில், இந்த மாதிரியான பொலிட்டிக்கல் பார்ட்டிஸோட சப்போர்ட்டில் 1 ஓட்டு 2 ஓட்டில் கவர்மெண்ட்டை ரன் பண்ணுறதுன்றது இட்ஸ் அ ஹெல் ஆஃப் அ திங். விஜய்க்கு வந்து இது ஒரு விதத்தில் தண்டனை, உண்மையிலே தண்டனை. இட்ஸ் அ கர்ஸ். நீங்கள் இதுக்கு வந்து இந்த 25 பேர் உள்ளே கூப்பிட்டா இலக்கா தான் கேட்பாங்க அவங்க. அங்கே டிமாண்ட் வேறு. ஆமாம், அதை சமாளிச்சுன்னு போயிடுவாங்க. இதை சமாளிக்க முடியாது. 25 பேர் இருக்க ஏடிஎம்கேவை சமாளிக்கிறது ஈஸி, ஆனால் 2 பேர் இருக்க விசிகாவை சமாளிக்க முடியாது. ஆணவ கொலை தடுக்கிறதுக்கு நாளைக்கே சட்டம் ஏற்றுனுவாங்க. ஆனால் அதே ஸ்டாலின் பீரியடில் அப்படியே மென்மையாக மயிலிற காலில் வருடி கொடுப்பது போல் கள்ளசாவால் 100 பேர் செத்தா கூட தீர்மானம் மோடிக்கு எதிராக இருக்கும். யார் பீரியடில்? ஸ்டாலின் பீரியடில். நாளைக்கு விஜய் பீரியடில் யாராவது ஒருத்தன் கள்ள சாராயத்தில் செத்தாலும் டைரெக்டாக விஜய் தான் பொறுப்புன்னுவாங்க. அது இரட்டை நிலைப்பாடு இது. இந்த 4 நாளில் எத்தனை ஸ்டேட்மெண்ட் நீங்கள் பாருங்கள், எத்தனை கடிதம், எத்தனை விதமான டியர் சீஃப் மினிஸ்டர்னு லெட்டர். ஸ்டாலின் இருக்கும்போது டியர் சீஃப் மினிஸ்டர்னு ரவிக்குமார் ஏதாவது ஒரு லெட்டர் எழுதியிருக்காரா? எல்லாருக்கும் அளவுகோல் ஒன்று தானே, 2 பேரும் சீஃப் மினிஸ்டர் தானே. அப்போ வேற வழி இல்லாமல் ஆதரிக்கிறாங்க. இது இந்த பிரசிடென்ட் ரூல் வந்துடும்னா அது பிரசிடென்ட் ரூல் வராமல் எத்தனை நாளைக்கு தடுப்பேன்? நான் 5 வருஷம் ஓட்ட போறீங்களா பிரசிடென்ட் ரூல் வராமல்? அது இந்த கம்பல்ஷனும் விஜயோட சைலண்ட் மைக்கு ஒரு காரணம். சைலண்ட் மைனா the style of the functioning of the government-க்கு ஒரு காரணம். ஆனால் இவங்க இல்லைனாலும் அவர் அப்படி தான் இருப்பார். மீடியாவை மதிக்க மாட்டாங்க அவங்க. ஆனால் விஜய் இந்த அதிமுகன்ற விஷயத்த தொட்டது அவருக்கு சிக்கலாக மாறி இருக்கா? ஏன்னா ஒரு வகையில் இப்போ இவங்கள்ட்ட ஆதரவு இருக்குது, ஆனால் அதிமுக உள்ள வரும்போது இந்த ஆதரவு வெளியே போக வாய்ப்பு. இந்த ஆதரவு வெளில போனால் போட்டுன்ற முடிவுக்கு வந்துட்டார். நம்பர்ஸ் அப்படி சேர்த்தா இவர் மேலே விமர்சனங்களும் வரும்ல. அது 5 வருஷம் இருக்குல்ல. ஸ்டெபிலிட்டி ஆஃப் த கவர்மெண்ட் என்ஷூர்டு. ஓகே, அன்லஸ் டிஸ்குவாலிஃபிகேஷன் ஆச்சுன்னா தட்ஸ் அது வந்து உங்களுக்கு ரொம்ப அதுக்கு வாய்ப்பு அதிகம். பட் கான்ட் ப்ரெடிக்ட். ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நேற்று கூட நான் ஒரு இடத்துல பேசும்போது சொன்னேன், சுப்ரீம் கோர்ட் வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, அந்த இஷ்யூ உங்களுக்கு தெரியும். 25 MLAs அதுக்கு முந்தா நாள் ஹிண்டுவில் கூட எழுதியிருந்தாங்க, பார்த்து கேள்வி எழுதியிருந்தார். அப்புறம் ஒரு புது தலைமுறைக்கு நல்ல பேட்டி ஒன்று கொடுத்துருந்தார். ஸோ யூ நோ த இஷ்யூ வெரி வெல். ஸ்பீக்கர் தான் டிஸ்குவாலிஃபை பண்ண முடியும் நம்ம நினச்சிட்டு இருந்தோம். பட் மணிப்பூர் கேஸில் என்ன ஆச்சுன்னா சுப்ரீம் கோர்ட்டை டிஸ்குவாலிஃபை பண்ணுச்சு. ப்ரொசீஜர் ஸ்பீக்கர் கிட்ட நீங்கள் பெட்டிஷன் கொடுக்கணும். ஸ்பீக்கர் ரீசனபிள் டைம்ன்றது 6 months ஆக்ஷன் எடுக்கலைன்னா நீங்கள் ஹைகோர்ட்டுக்கு போகிற, ஹைகோர்ட்டில் தூங்குது. இதே மாதிரி தெலுங்கானா ஆந்திரா அசம்பிளியில் கடந்த 10 வருஷத்தில் அட்டுழியங்கள் நிறையாவே நடந்துடுச்சு. ஸ்பீக்கர்ஸ் வந்து தே ஜஸ்ட் சாட் ஆன் இட். ஒரு கட்டத்தில் ஆந்திர பிரதேஷ் ஹைகோர்ட் வந்து தெலுங்கானா ஹைகோர்ட் வந்து குவாசி ஜுடிஷியல் பாடி, நாங்கள் டைரெக்டாலாம் இஷ்யூ பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. சுப்ரீம் கோர்ட்டுக்கு போது அதுக்குள்ளே டென்யூரே முடிஞ்சு போச்சு. ஆந்திராவில் இதே கதை. பட் மணிப்பூரில் என்ன ஆகுதுன்னா, உங்களுக்கு 2017 பிஜேபியிலேருந்து காங்கிரஸ்லேருந்து பிஜேபிக்கு ஓட்டின ஒருத்தர் மந்திரி ஆகிடுறாரு. அவரை டிஸ்குவாலிஃபை பண்ணி எழுபறியில் அசம்பிளியில் ஓடும்போது ஸ்பீக்கர் செய்யவே இல்லை. கடைசியாக ஸ்பீக்கருக்கு 2 weeks என்னமோ டைம் கொடுக்குறாங்க, 6 weeks என்னமோ டைம் கொடுக்குறாங்க. ஸ்பீக்கர் அதுலேயும் செய்யலை. சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் ஸ்பீக்கருக்கு மேண்டமஸ் இஷ்யூ பண்ண முடியாது, we are invoking 142ன்றாங்க.
142 இன்வோக் பண்ணி டிஸ்குவாலிஃபை பண்ணதுன்றது வந்து நாளைக்கு தமிழ்நாடு கேஸ்லேயும் அப்படி நடக்க வாய்ப்பு இருக்குன்னு கூட நேற்று நான் பேசினேன். பட் ஆக்சுவலி அதில் ஒரு சிக்கல் இருக்குது. உங்களுக்கு தெரியும் 142 cannot be cited as a president. 142 cannot be a president. அப்போ இந்த 6 பேர் இந்த 25 பேரை டிஸ்குவாலிஃபை பண்ணுறதுன்றது ஜுடிஷியரிக்கு அவ்வளோ ஈஸி கிடையாது. 142 இன்வோக் பண்ணாங்கன்னா பிரசிடெண்ட்டாக அது மாற முடியாது. முன்னுதாரணமாக காமிச்சு எங்கேயுமே கேட்க முடியாது, இன்க்ளூடிங் த சுப்ரீம் கோர்ட். எஸ். அப்போ உங்களுக்கு ஸ்பீக்கர் தான் ஆக்ஷன். இந்த ஸ்பீக்கர் எடுக்க மாட்டார். எப்படி எடுப்பார்? அவர் நம்பிக்கை கோரும் தீர்மானத்தில் வெற்றி பெற்ற பிறகு சபாநாயகர் ஜேசிடி பிரபாகரன் அவர்கள் அரசை வாழ்த்தி பேசுகிறார். அதில் எந்த தவறும் இல்லை. ஆனால் அதுக்கு பிறகு அவர் பேசின விதம் வந்து என்னை பொறுத்தவரையில் ஆபத்தானது. அவர் சொல்லுகிறார் தமிழகத்தின் நிரந்தர முதல்வர்ன்றார். சபாநாயகர் வாயிலிருந்து எப்படி அந்த வார்த்தை வரும்? தன்னுடைய விசுவாசத்தை காட்டிக்கொள்வதற்கு தாவேகா எம்எல்ஏக்களோ அமைச்சர்களோ பேசினால் அது புரிந்து கொள்ளலாம். அல்லது தாவேகா அரசை ஆதரிக்கக்கூடிய புதியதாக இந்த பக்கம் தாவி வந்திருக்கக்கூடியவர்கள் அவர்கள் பேசினாலும் புரிந்து கொள்ளலாம், அதை இக்னோர் பண்ணலாம். பட் ஸ்பீக்கர் பேசுகிறாருன்னு போது, அதுவும் இப்படி ஒரு கிரைசிஸ் டெவலப் ஆகிருக்கும்போது பேசுகிறாருன்றது, இந்த ஃபாரமில் ஸ்பீக்கர்கிட்ட எடப்பாடி இவர்களை டிஸ்குவாலிஃபை பண்ணணும்னு கேட்டால் அவங்களுக்கு கிடைக்காது. அப்போ ஒரே ஆப்ஷன் சுப்ரீம் கோர்ட். சுப்ரீம் கோர்ட்டில் வந்து மணிப்பூர் இஷ்யூ cannot be cited as a president because that is for under 142. அப்போ கவர்மெண்ட்டுக்கு லாங்கிவிட்டி இருக்குது. ஆனால் அது உள்ளே வரணும். ஆமாம். இப்போ இவங்க பப்ளிக் கூட்டணி கட்சிகளோட அழுத்தம் இல்லை பப்ளிக் ப்ரெஷர் வந்து இவங்கெல்லாம் கரப்ஷன் கேசஸில் இன்வால்வ் ஆனவங்க, எனக்கு வேணாம் அப்படின்னு ஒரு வேளை விஜய் முடிவெடுக்கிறாருன்னா, இவங்க வந்து நான் இன்னொன்று சொல்லிடுறேங்க, அமைச்சரவையில் சிவி சண்முகம் தரப்பை சீக்கிரமாக சேர்த்துக்கிட்டாருன்னா அது விஜய்க்கு அவரோட அரசுக்கு ஸ்டெபிலிட்டிக்கு உதவலாம். ஆனால் அவங்க 1 மாதம் வெயிட் பண்ணணும், 2 மாதம் வெயிட் பண்ணணுன்றலாம் அவர் சொன்னார்னா அவங்க வெயிட் பண்ண மாட்டாங்க. அவங்க மறுபடியும் எடப்பாடிட்டு போவாங்க. அப்போ வந்து ஏன்னா விஜய் வந்து அன்சார்ட்டட் டெரிட்டரி, அவங்களுக்கு இதை நம்ப முடியாதுன்னு போது, அதுவும் டிஸ்குவாலிஃபிகேஷன் ரிஸ்க் இருக்கும்போது இந்த 25ஓட எண்ணிக்கை குறையலாம். இப்போவே அவங்க அது மாதிரி ஒரு நிலைமை ஆயிடுச்சு. எங்கிட்ட போகிறதுன்னு தெரியாமல் இருக்காங்க. அப்போ இதில் இன்னொன்று இருக்குது, 15 நாளைக்குள்ள பேரண்ட் பாடி கேன் கண்டோன் மன்னிக்கலாம். இப்போ இந்த 25 பேர் மேலே ஸ்பீக்கர்கிட்ட நடவடிக்கை எடுக்கணும்னு எடப்பாடி கொடுத்துருக்காருல, இந்த 1 வாரம் 10 நாளில் வந்து இவங்க மந்திரி சபையில் இடம் கிடைக்காது, வாய்ப்பு குறைவுன்ற மாதிரியான சுச்சுவேஷன் ப்ளீக் ஆகுதுன்னா, சான்சஸ் ப்ளீக் ஆகுதுன்னா, அதில் ஒரு 10 பேர் 12 பேர் திரும்ப ஓடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. எடப்பாடி வந்து ஃப்ரெஷ்ஷாக ஒரு லிஸ்ட்டை கொடுக்கலாம், நான் 10 பேரை மன்னிச்சிட்டேன், ஆமாம், இந்த 15 பேர் மேலே ஆக்ஷன் எடுத்துட்டாருன்னா அது இன்னும் லட்டு மாதிரி சிக்கல் ஆகிடும் உங்களுக்கு. இது எல்லாம் சேர்ந்து இட் will have a devastating effect on விஜய்ஸ் கவர்னன்ஸ். இது இன்டிசைசிவாக நிறைய விஷயங்கள் போகிறதுக்கு இது ஒரு காரணமாக அமையும். ரொம்ப வித்தியாசமான ஒரு எதிரியை பிரதான கட்சிகள் திமுகவும் அதிமுகவும் எதிர்கொண்டிருக்கின்றன. அவருக்கு மக்கள் ஆதரவு இருக்குது, அவர் பொதுவெளியில் பேச மறுக்கிறார், தயங்குறாருல மறுக்கிறார், மீடியா கிட்ட பேச மறுக்கிறார். அரசுக்குள்ளே என்ன நடக்குதுன்ற செய்தியை நமக்கு வரல, அதிகாரிகளும் பேச மறுக்கிறாங்க. இதில் அரசோட ஸ்டெபிலிட்டி பற்றின இஷ்யூஸ் ஒரு பக்கம்னா சரி, அது கூட விஜய் பார்த்துப்பாரு, நம்ம அவசரப்பட வேணாம், நாள் இருக்குன்னு விட்டுட்டு போகலாம். நிர்வாக சம்மந்தப்பட்ட விஷயங்களில் அரசுக்குள்ளே என்ன நடக்குது அப்படின்றது அது நம்ம வெயிட் பண்ண முடியாது, நமக்கு தெரிஞ்சாகணும். பரந்தூர் தெரிஞ்சாகணும் உங்களுக்கு. அந்த மாதிரி நிறையா கொள்கை முடிவுகள் இருக்குது, அரசோட கொள்கை முடிவுகள். இப்போ பிஎம்சியில் இவங்க என்ன போடுவாங்க, இப்போ பிஎம்சியில் எக்ஸப்ட் வெஸ்ட் பெங்கால் தமிழ்நாடு எல்லாரும் கழித்து போட்டாங்க, இப்போ வெஸ்ட் பெங்காலும் போட்டுற போகிறாங்க. இப்போ தமிழ்நாடு கேன் ஹவு லாங் லாஸ்ட் டு ஆல் கேன் ஹவு லாங் லாஸ்ட், அந்த சிக்கல் இருக்குது. நிர்வாகம் சம்பந்தமாக அரசிடமிருந்து அதிகாரபூர்வ தகவல்கள் இல்லாதது இது பல கேள்விகளை எழுப்புது. இது எங்கே போய் முடியும்னு கேட்டிங்கன்னா, விஜய் வந்து மீடியாவை பார்க்க மறுக்கிறார், பார்க்க மாட்டேன் என்ற கொள்கை முடிவு எடுத்திருப்பதால் ஒரு கட்டத்தில் வந்து அரசின் கொள்கை சார்ந்த முடிவுகளை மக்களுடன் பகிர்ந்து கொள்வதற்கு அவர் அதிகாரிகளை பணிப்பார். தென் இட் வில் பிகம் அ பியூரோக்ராட்ஸ் கவர்மெண்ட். அது ரொம்ப ஆபத்தானது. இது ஒரு பக்கம் இருக்கப்போ திமுகவும் வந்து இதில் பார்த்தீங்கன்னா தினந்தோறும் அரசுக்கு ஒரு ஆலோசனையை சொல்கிறது, ஒன்று பண்ணாட்டினா உடனே இதை ஏன் பண்ண மாட்டீங்கன்னு கேட்குறது, இதுவுமே அந்த கட்சிக்குள்ளே நிறைய பேர்கிட்ட ஒரு சின்ன அதிருப்தி ஏற்படுத்தியிருக்குன்றதை பார்க்க முடியுது. நீங்கள் ஏன் தேவையில்லாமல் ஆலோசனை தரீங்க அவருக்கு, அவர் கொஞ்ச நாள் பொறுமையாக ஆண்டு தான் பார்க்கட்டுமே, எதுக்கு நீங்கள் எல்லாத்தையும் போய் கரெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்கன்றது திமுகவோட அந்த நிலைப்படை போய் பார்க்க. அதை தோல்வியை ஏற்றுக்கிற மனப்பக்குவம் வரல, தோத்துட்டோன்றதை ஏற்றுக்கிற மனப்பக்குவம் இன்னமும் திமுக வரல, தோல்வியை ஜீரணிக்க முடியல. தலைவரே தோற்றிருக்கிறார், முதலமைச்சரே தோற்கடிக்கப்பட்டிருக்கிறார். அப்போ கூட நீங்கள் ஒரு 3 மாதமாவது ஹனிமூன் பீரியட் கொடுக்கணும். அமைதியாக தான் இருங்களா, ஏன்னா கூடிய மூழ்கிட போகுது. விஜய் என்ன தவறு பண்ணாலும் மாநில அரசின் தவறுகள் ஒன்றும் பெரிய அளவில் பாதிக்க போகிறது கிடையாது. ஒன்றும் பாகிஸ்தான் காரணம் சைனா காரணம் வந்து பூந்துட போகிறது கிடையாது. கொஞ்சம் அமைதி, 1/2 மணி நேரத்துக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட்டு,
10 நிமிஷத்துக்கு ஒரு ட்வீட்டு. எதுக்கு எதுக்கு இது ஒய் ஆர் இட் திஸ் மச் டெஸ்பரேட்? பதவி உங்களை விட்டு போயிடுச்சுன்றத உங்களால் ஜீரணிக்க முடியல, அதுதானே. இது மக்கள் மத்தியில் திமுகவுக்கு இன்னமும் கெட்ட பேரை உண்டாக்கும். ஆனால் அவங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை. விஜய் முதலமைச்சரானதை ஜீரணிக்க முடியல. அதனுடைய விளைவு தான் வந்து 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை, ½ அன் ஹவருக்கு ஒரு தடவை ட்வீட்டு, 3 மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஸ்டேட்மெண்ட்டு. இப்படி நீங்கள் வந்து ஒரு கடந்த காலங்களில் இப்படிலாம் பண்ணதே கிடையாது. கலைஞர்லாம் இருந்தால் இப்படி பண்ண மாட்டார். கொஞ்ச நாள் விடுவார், தப்பு பண்ணுங்க, நல்லா தப்பு பண்ணுங்கன்னு. இந்த ஒரு வசனம் ஒன்று வரும் ஒரு இங்கிலீஷ் படத்தில். அந்த படம் மறந்து போச்சு எனக்கு. நெப்போலியனை பற்றின ஒரு படம், ஃப்ரெஞ்சு வீரன் நெப்போலியனை பற்றின படம். அப்போ அவன் அழகாக சொல்லுவான், அவன் இட்ஸ் பேட் மேனர்ஸ் டு டிஸ்டர்ப் யுவர் எனிமி when he is doing mistakes. It's bad manners to disturb your enemy, especially when he is doing mistakes. அதாவது உன்னுடைய எதிரி தவறுகள் செய்து கொண்டிருக்கும் பொழுது அவனை போய் நோண்டுறதுன்றது வந்து ரொம்ப ஒரு தப்பான ஒரு அணுகுமுறை. பேட் மேனர்ஸ் ரொம்ப நகைச்சுவையாக சொன்னது. இட்ஸ் பேட் மேனர்ஸ் டு டிஸ்டர்ப் யுவர் எனிமி when he, especially when he is doing mistakes. அந்த மாதிரி தான் இருக்குது. விஜய் தப்பு பண்ணிக்கிட்டு இருக்காரு, உங்களுக்கு பொறுமை இல்லை, அண்ட் யூ ஆர் ஃபேமஸ் ஃபார் யுவர் பேட் மேனர்ஸ். அதான் நீங்கள் இப்போ செய்கிறீங்க. உங்களால் அதை ஏற்றுக்க முடியும். நீங்கள் அமைதியாக விட்டீங்கன்னா யூ வில் கெட் ஃபர்தர் எக்ஸ்போஸ்ட். நீங்கள் அமைதியாக கொஞ்சம் காலம் இருந்தீங்கன்னா யூ வில் கெட் ஃபர்தர் அண்ட் ஃபர்தர் எக்ஸ்போஸ்ட். ஆனால் நீங்கள் அதை செய்யலைன்னா அவர் மேலும் மேலும் பலம் பெறுவார். அதை தான் இவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த 7 நாளில் எவ்வளோ ஸ்டேட்மெண்ட்டு. அதுவும் இப்போ அந்த ஸ்டேட்மெண்டோட அந்த எழுத்து நடைமுறையெல்லாம் கூட மாற்றிட்டாங்க. அதெல்லாம் ரொம்ப தப்பு பண்ணுறாங்க. ஏதோ இவங்க அப்படியே அப்டேட் ஆகிட்டாங்கன்னா அவர் ஜென்சியை பிடிச்சிட்டா, நாங்களும் ஜென்சியை பிடிச்சிட்டோன்னா ஒன்றை போல் ஒன்று வராது. நீங்கள் காப்பி அடிக்கிறீங்க, இவர் ஏப்பிங் தோத்துருவீங்க. நீங்கள் தோத்துட்டீங்க, தொடர்ந்து தோப்பீங்க. இங்கிலீஷ் வார்த்தை கலந்து தமிழில் ட்வீட் போட்டால் மக்களை வெல்றதில் கோட்டை விட்டுட்டு நிற்கிறீங்க, மக்கள் மனங்களை வெல்வதில் கோட்டை விட்டு நிற்கிறீங்க. கோர் ஓட் பேங்காக உங்ககிட்ட அண்ணாவும் கலைஞரும், குறிப்பாக கலைஞர் உங்களுக்கு சேர்த்து வச்சுட்டு போனார் இல்லையா சொத்து, பொலிட்டிக்கல் கேபிட்டல், அதை இன்னைக்கு விஜய் கிட்ட இழந்துட்டு நிற்கிறீங்க. இது எத்தனை திமுக காரங்களுக்கு புரியுதோ அவங்க பழிச்சுப்பாங்கன்னு என்னது, அவர்கள் அளவில் அவர்கள் தப்பித்துக் கொள்வார்கள். இல்லைனா வந்து தொடர்ந்து தோல்வியை தான் சந்திப்பாங்க. நீங்கள் சந்திக்கிற புதிய எதிரிங்க இது வந்து எம்ஜிஆரோ ஜெயலலிதாவோ கிடையாது. இது வேற, இந்த எனிமி வேற, இந்த எனிமி வேற. அது உங்களுக்கு இன்னமும் புரியல. சோஷியல் மீடியாவில் நம்ம ஃபங்க்ஷன் பண்ணணுன்றாரு, அந்த அளவில் நான் ஸ்டாலினை நம்ம பாராட்டலாம். அது அட்லீஸ்ட் அந்த ரெலவன்ஸ் அவருக்கு புரியுது. எடப்பாடி கிட்ட அது கூட கிடையாது. அவருடைய மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் தோல்விக்கு பிறகு அவர் பேசும்போது தோல்விக்கு நானே பொறுப்பேற்கிறேன்னு சொல்லிட்டு 36 பேர் கொண்ட ஒரு கமிட்டி தோல்வி பற்றி ஆராய்வதற்கு, இதெல்லாம் யூஸ்வல் நாடகம் இதெல்லாம். ஆனால் அதில் ஒரு விஷயம் அவர் சொல்கிறாரு, அது கவனிக்க வேண்டியது என்னென்னா, சமூக வலைதளங்களில் நம்ம இன்னும் சீரியஸாக இயங்கணும். டீ கடையில் பேசி அரசியல் வளர்த்தது இனிமேல் நம்ம வந்து சோஷியல் மீடியாவில் பேசணுன்றார். அதில் ஒரு பாதி உண்மை, ஒரு பாதி தவறு. சோஷியல் மீடியாவில் இயங்கணுன்ற ஸ்டாலின் சொல்கிறது கரெக்டு. ஆனால் அது அற்ப அரசியலாக, வெறும் வந்து வதந்தி பேசுகிற அரசியலாக, டீ கடை அரசியலாக சோஷியல் மீடியாவில் இருந்தால் தோற்றுருவீங்க. நீங்கள் சோஷியல் மீடியாவை எங்கேஜ் பண்ணணுன்ற அளவில் ஸ்டாலினுடைய புரிதல் பாராட்டுக்குரியது. எமர்ஜிங் டெக்னாலஜியை பற்றி அவருடைய அந்த விழிப்புணர்ச்சி பாராட்டுக்குரியது. மாறி வரும் காலங்களுக்கேற்ப தங்களை தகவமைத்துக் கொள்வதில் திமுகவுக்கு வந்து என்றைக்குமே ஒரு சிறப்பான இடம் ஒன்று என்ற அந்த கருத்தை வலுப்படுத்துது. அது கூட அதிமுக கிட்ட இல்லை. ஆனால் அடுத்த ஸ்டேஜ் அவர் வந்து அந்த டீ கடை அரசியல் மாதிரி பேசணுன்றது, அப்படி பேசினா நீங்கள் எடுபடாது. அது வந்து அந்த மீடியமை எங்கேஜ் பண்ணுன்றது கரெக்டு. பட் எங்கேஜிங் வித் வாட்? கண்டென்ட்டை பற்றி பேசும்போது ஸ்டாலின் அவர்கள் கோட்டை விடுகிறாருங்க. ஏன்னா பெருசாக ஒரு மாற்றம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் நடந்திருக்குது. உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, என்னைக்கு நீங்கள் தற்கொலைன்னு பேச ஆரம்பிச்சிங்களோ அன்றைக்கே உங்களுடைய இன்றைய தோல்விக்கான முடிவுரை, துவக்க உரை எழுதப்பட்டது. விஜய் நீங்கள் எவ்வளோ வேணால் விமர்சனம் பண்ணியிருக்கலாம், தப்பு இல்லை. பட் ஆதரிக்கிறவனை இழிவுபடுத்துகிற வேலையை ஆரம்பிச்சிங்கல்ல, அதுவும் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன். ஆமாம், அவன் தற்கொலை தான். தற்கொலைக்கு யார் பொறுப்பு? 30 வருஷமாக ஸ்டூடெண்ட் பாலிடிக்ஸே தமிழ்நாட்டில் இல்லாமல் அதை மொத்தமாக ஒழிச்சு கட்டினது யார்? திமுக, திமுக தானே. மாணவர் அரசியலில் வளர்ந்து அதிகாரத்தை கைப்பற்றிய திராவிட இயக்கங்கள் கடைசியில் எங்கே வந்து நின்றுது? விஜய் மாதிரி ஒருத்தர்கிட்ட அதிகாரத்தை பறி கொடுக்கறதுல வந்து நின்று இருக்குன்னா நீங்கள் தானே காரணம். அப்புறம் அவனை தற்கொலைனா, உங்கள் நிகழ்ச்சியில் ஒரு பையன் கேட்டான்ல, ஒரு சின்ன பையன் அருள்மொழியை பார்த்து கேட்டாங்க, திராவிடர் வழக்கறிஞரை பார்த்து. ஆனால் அவங்க அதுக்கு நல்லா பதில் சொன்னாங்க. இப்போ நீங்கள் என்னைக்கு தற்கூறின்லாம் பேச ஆரம்பிச்சிங்களோ அன்றைக்கே உங்களுக்கு வந்து வீழ்ச்சி ஆரம்பம். இன்னமும் நீங்கள் திருந்தலை. இந்த 7 நாளுக்குள்ளேயே இவ்வளோ இம்சை பண்ணிக்கிற நீங்கள் வந்து ட்வீட் போடுறதுலலாம் இதெல்லாம் ஒரு சேஞ்சா? நான் கேட்குறேன். ட்வீட் போடுறதுல வந்து தமிழில் இங்கிலீஷில் கலந்து போட்டால் அவனுக்கு படிக்கிறவனுக்கு புத்தி இருக்குல்ல. இன்றைக்கி எல்லாருக்கும் எல்லாம் தெரியுது. இது வரைக்கும் நாங்கள் சட்டசபையை பற்றி கவலையப்பட்டதில்லை. ஆனால் இப்போல்லாம் சட்டசபையை டெய்லி பார்க்குறோன்னு அவங்க அந்த வயதினர், அவருக்கு வாக்களித்தவர்கள்
சமூக வலைதளங்களில் எழுதுறாங்கல்ல, ம் அப்போ நிறைய பேர் ஆர்வத்தோட உள்ளே வராங்கல்ல, அப்போ உங்களுடைய பொறுப்பு கூடுதில்ல. அப்போ நீங்கள் பழைய சரக்கை வச்சுட்டு எத்தனை நாளைக்கு வண்டியை ஓட்டுவீங்க? ம் அங்கே வந்து மாட்டுது உங்களுக்கு. ஆளை விடணும், விஜயை திமுக ஆளை விடணும். அப்போ தான் அவர் தவறு செய்யும் பொழுது உங்களால் வந்து அதை சுட்டி காட்டி நீங்கள் வளர முடியும். ம் இல்லைனா வந்து நெப்போலியனோட வசனம் தான், இட்ஸ் பேட் மேனர்ஸ் டு டிஸ்டர்ப் யூர் எனிமி எஸ்பெஷலி when இஸ் டூயிங் his மிஸ்டேக்ஸ். அதை தான் நீங்கள் இன்றைக்கி செய்கிறீங்க. உங்களால் அதிகாரத்தை இழந்ததை தாங்க முடியல, மனசு ஏற்றுக்க மறுக்குது. அதோட விளைவு தான் இது. சார், நம்ம பேசிகிட்டு இருக்க இந்த டைம்லேயே அமைச்சரவை ஒதுக்கீடுன்றது நடந்துருச்சு. ஏன்னா அது இவ்வளோ நாட்களாக நடக்கலன்னு நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம். பட் இப்போ தான் அது அறிவிப்பு வந்திருக்கு. அதில் வந்து முதலமைச்சர் விஜய் கிட்ட காவல், உள்துறை, பொது நிர்வாகம் கொடுத்துருக்காங்க. ஆனந்துக்கு வந்து ஊரக வளர்ச்சி மற்றும் நீர்வளத்துறை, ஆதவ் அர்ஜுனா பொதுப்பணித்துறை, விளையாட்டு மேம்பாட்டுத்துறை, அருண்ராஜ் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை, நிதித்துறை KA செங்கோட்டையன்ட்ட போயிருக்கு. வெங்கட்ரமணனுக்கு வந்து உணவுத்துறை கொடுத்துருக்காங்க. மின்சாரம் மற்றும் சட்டத்துறை CTR நிர்மல்குமாருக்கு ஒப்படைக்கப்பட்டிருக்கு. ராஜ்மோகனுக்கு DIPR, அப்புறம் பள்ளிக்கல்வித்துறை, அப்புறம் TK பிரபு கனிம வளத்துறை, கீர்த்தனா தொழில்துறை. ஸோ இதுதான் அவங்க ஓவராலாக அலோகேட் பண்ணியிருக்க துறைகள். முக்கியமாக பார்க்கணுன்னா நிதித்துறை செங்கோட்டையன் மூத்த ஒரு அமைச்சர், அவருக்கு கொடுத்துருக்காங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து அது அருண்ராஜுக்கு போகும், அவர் ஆல்ரெடி IRS ஆஃபீஸாக இருந்தார்லாம் சொன்னாங்க. அவன் ராஜ்மோகனுக்கு பள்ளிக்கல்வித்துறையும் ஒரு ஆச்சரியமான விஷயமா, ஏன்னா வெங்கட்ராமனுக்கு தான் அது போகுது அப்படின்ற பேச்சு இருந்துச்சு. பட் அவருக்கு அதை ஒதுக்கியிருக்காங்க. புதிய ஒரு முகமாக இருந்த கீர்த்தனாவுக்கு இண்டஸ்ட்ரீஸ், ஏன்னா இண்டஸ்ட்ரீஸ்ன்றது தங்கம் தென்னரசு, TRP ராஜா இப்படி போன கவர்மெண்ட்டில் வச்சுருந்தாங்க. அதுக்கு முன்னாடியும் அது நிறைய பெரிய ஆட்கள்கிட்ட தான் இருந்தது. பட் ஒரு புது MLAவுக்கு அதை கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதுதான் ஓவராலாக லிஸ்ட்டு. இதில் வந்து ஆதவ் அர்ஜுனாவுக்கும் பார்த்தோம் அப்படின்னா பொதுப்பணித்துறை கொடுக்கப்பட்டிருக்கு. அது புசி ஆனந்துக்கு வரும்னு நிறைய பேர் நினச்சிட்டு இருந்தாங்க, ஆனால் அவருக்கு அது கொடுக்கப்பட்டிருக்கு. புசி ஆனந்துக்கு ஊரக வளர்ச்சி மற்றும் நீர்வளத்துறை முன்னாடி துரைமுருகன் வச்சுருந்தார். ஆற்று மணல் விவகாரங்கள்லாம் அதில் தான் வரக்கூடிய ஒரு முக்கியமான, யாருக்கிட்ட இருக்குது? ஆனந்த் கிட்ட வந்திருக்கு. ஆற்று மணல்லாம் நீர்வளத்துறை தான் வரும். ஆமாம், அதில் தான் முக்கியமான துறை. பொதுப்பணித்துறை வந்து ஏவா வேலு வச்சுருந்தார். ஸோ இப்போ ஆதவ் அர்ஜுனா கிட்ட அந்த துறை போயிருக்கு. சுகாதாரத்துறை அருண்ராஜ் கிட்ட போயிருக்கு. ஸோ இதுதான் இப்போதைக்கு தாவேக்காவினுடைய அமைச்சர்கள் பொறுப்பேற்றவங்களுக்கு. நிதித்துறை செங்கோட்டையனுக்கு போயிருக்கு. அப்போ பட்ஜெட் படிக்கிறது எக்ஸ்பீரியன்ஸ் தேவை. 77லேருந்து எம்எல்ஏவா, 80லேருந்து எம்எல்ஏவாக இருந்தார் அவர். 77லேருந்து எம்எல்ஏ. ஸோ அவர் எம்ஜிஆர் கிட்டையும் ஜெயலலிதா கிட்டையும் கிடைக்காத வாய்ப்பு, எடப்பாடி கிட்ட கிடைக்காத வாய்ப்பு அவருக்கு விஜய் கிட்ட கிடைச்சிருக்கு. ப்ரெஸ்டீஜியஸ் போஸ்ட். தமிழ்நாட்டின் அடுத்த நிதிநிலை அறிக்கையை வந்து அவர் தான் வாசிக்க போகிறார். மெசேஜ் அதுதான் உங்களுக்கு வந்து. அஃப்கோர்ஸ் நாளைக்கு கேபினட் எக்ஸ்பான்ஷன் வந்ததுன்னா இவர்கள் மற்றவங்களுக்கு இதில் ஒதுக்கப்படாத துறைகள் அல்லது இதில் ஒதுக்கப்பட்டதுலேருந்து சிலதெல்லாம் பிரித்து கொடுக்கப்படும். மெயின் வந்து காங்கிரஸ் இப்போ அஃபிஷியலாக 2 பேர் சேர்க்க வேண்டியிருக்கு அவங்களுக்கு. அது எக்ஸ்பான்ஷன் எப்போன்னு தெரியல. அது அடுத்ததாக வந்து ஒருவேளை இவங்க உள்ளே வந்தாங்கன்னா சி.வி. சண்முகம் தரப்பு அவங்களுக்கு சில துறைகள் கொடுக்க மாற்றங்கள் இருக்கலாம். அதான் 7 நாள் பொறுத்து இது நடந்திருக்குது. இப்போ அடுத்து கவர்னர் அட்ரஸ் பற்றி ப்ரிப்பேர் பண்ணணும். அதுக்கு அடுத்து பட்ஜெட் பெரிய தலைவலி. அதுதான் இதுக்கு நடுப்புற ஒயிட் பேப்பர் நாங்கள் ரிலீஸ் பண்ணணும் வேறு வாயை விட்டாங்க. பட்ஜெட்டுக்கு முன்னால் ஒயிட் பேப்பரை போடணும், அதுக்கு பிறகு தான் பட்ஜெட்டுக்கு போகணும். எனவே ஒரு விதமான ஸ்டெபிலிட்டி வர ஆரம்பிக்குது. ஏன்னா எல்லா இலாக்காக்களையும் அவரே வைத்திருந்தார். இன்று கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. பார்க்கலாம் இது எப்படி அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகுது அப்படின்னு. பட் ஸ்டெபிலிட்டின்றது வந்து இன்னமும் வந்து இப்போதைக்கு தான் இருக்க ஒழிய ஸ்டெபிலிட்டி வந்து 6 மந்த்ஸுக்கு தாண்டி போகுமான்றது $1 மில்லியன் கொஸ்டின். ரெண்டாவது, இப்போ இந்த நம்ம ஏற்கனவே பேசினது தான், இந்த 25 பேருக்கு வந்து அமைச்சரவையில் இடம் கொடுப்பது என்பது நாட்கள் செல்ல செல்ல காலதாமதம் ஆகுதுன்னா அவங்க மறுபடியும் எடப்பாடி கிட்டே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்க எடப்பாடி கிட்டே போயிடுறாங்க அப்படின்னா வந்து த கவர்மெண்ட் வில் பி ஆன் வென்டிலேட்டர். எழுதி வச்சுக்கோங்க, அது செயற்கை சுவாசத்தில் இருக்குது. இந்த 8 பேரை வச்செல்லாம் மார்க் மை வேர்ட்ஸ் இருக்காது. சைக்கலாஜிக்கலாக இவங்க கொடுக்குற ப்ரெஷர் வந்து அதிகமாக இருக்கும். இன்னொன்று, நிதி ஆதாரங்களுக்கு மத்திய அரசை பெரிய அளவில் நம்பி இருக்கக்கூடிய மாநிலமான தமிழ்நாடு, இந்தியாவோட பல மாநிலங்கள் அப்படி தான் இருக்குன்னா, அதை நலத்திட்ட உதவிகளுக்கு, வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ்க்கு நீங்கள் பெரிய அளவில் அவங்கள தான் நம்பியிருக்கீங்க, இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்கு நம்பியிருக்கீங்க. நீங்கள் ஏடிஎம்கே உள்ளே இல்லைன்னா இவங்க சொல்கிற முடிவுகளை தான் நீங்கள் எடுக்க வேண்டியிருக்கும். இவங்க சொல்கிற முடிவுகளை எடுத்தீங்கன்னா நீங்கள் அது வந்து உங்களுக்கு வந்து மத்திய அரசிடமிருந்து எந்த விதமான சப்போர்ட்டும் கிடைக்காது. அப்போ இது வந்து catch-22 சுச்சுவேஷன். இந்த பக்கமாக அந்த பக்கமாக இது ரொம்ப நெருக்கடி.
புரியுது இல்லையா நான் சொல்கிறது உங்களுக்கு? புரியுது. ஏடிஎம்கே உள்ளே வந்துன்னா கவர்மெண்ட் ஸ்டேபிள், ம். ஃபண்டு கிடைக்கும். ஆனால் நிறைய காம்ப்ரமைஸ், பொலிட்டிக்கல் காம்ப்ரமைஸ். அந்த பொலிட்டிக்கல் ஃபாலோ அவுட் ஆங்கிலத்தில் சொல்கிறேன்னா மான்டெக் சிங் அலுவாலியா சொல்வார், பொலிட்டிக்கல் ஃபாலோ அவுட் ஹேஸ் டு பி மேனேஜ். இது பெட்ரோல் விலை 5 ரூபாய் 10 ரூபாய் ஏற்றிட்டு கூசாமல் பேசுவாங்க, ஊசாமல் பேசுகிற பேச்சு அதெல்லாம். பொலிட்டிக்கல் ஃபாலோ அவுட் ஹேஸ் டு பி மேனேஜ்னுவாங்க. சிதம்பரம் மாதிரி ஆளுங்க இருக்கும்போது ஒரு மாதிரி எதனா ஒரு உல்டா சீதா வேலை பண்ணி சமாளிக்கலாம். அந்த மாதிரிலாம் இப்போ பண்ண முடியாது. நீங்கள் உள்ளே வந்ததுன்னா ஒன் சைடு தான், ஐதர் திஸ் சைடு ஆர் தட் சைடு. ஏடிஎம்கே உள்ள சிவி சண்முகம் தரப்பு உள்ளே வந்ததுன்னா ஸ்டெபிலிட்டி இருக்கும். கொள்கைகள்லையும் நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணிங்கன்னா உதவிகள் வரும். இல்லை எங்களுக்கு ஏடிஎம்கேயும் உள்ளே கொண்டு வர முடியாது, கொள்கைகளையும் நாங்கள் காம்ப்ரமைஸ் பண்ண முடியாதுன்னா ஸ்டெபிலிட்டி ஆஃப் த கவர்மெண்ட் வில் பி அண்டர் சீஜ். அது நிற்காது. எப்படி நிற்கும் நீங்கள் சொல்லு? 7 நாள் ஆகலைங்க. இன்னைக்கு காலையில் பேச சண்முகம் வாயிலேருந்து அந்த வார்த்தை வருதுன்னு என்ன அர்த்தம்? இது வந்து இவர் டீசிங் த கவர்மெண்ட், ஒரு எலெக்டட் கவர்மெண்ட்டை ஆதரவு கொடுக்குறதுன்றது அவங்க நடந்துக்கிறத பொறுத்துன்னா இது எப்படி? இது மைல்டு த்ரெட்டு தானே அது. அண்ட் ரிமெம்பர், இது டெய்லி நடக்கும் இனிமேல். எல்லாரும் புத்தி சொல்லுவாங்க. ஏன்னா 8 பேர் ஆதரவு இல்லை இருக்குல்ல. 8 பேர் இல்லைன்னா மெஜாரிட்டி கிடையாது உங்களுக்கு. ஆகவே இதில் போய் அவர் மாட்டிக்கிட்டாரு பாருங்கள். இலாக்காவை ஒதுக்கீட 7 நாள் பொறுத்து வருது உங்களுக்கு. அமைச்சரவை விரிவாக்கம் வந்ததுன்னா ஸ்டெபிலிட்டி, இல்லைன்னா ஸ்டெபிலிட்டி கிடையாது. ஸ்டெபிலிட்டி இல்லைன்னா கவர்மெண்ட் வில் பி இன் லிம்போன்னுவாங்க. அரசு வந்து செயற்கை சுவாசத்தில் இருக்கிறது என்றுதான் அர்த்தம். மோடி கூட இந்த மாதிரி செய்யும் பொழுது மினிமம் கவர்னன்ஸ், மினிமம் கவர்மெண்ட், மேக்ஸிமம் கவர்னன்ஸ்னு ஒரு டேர்மெல்லாம் சொல்லியிருந்தார். ஆனால் அவரே கூட ஒரு 20 பேர் அளவுக்கு இனிஷியலி ஆரம்பித்தார். இவங்க வெறும் 7 பேரில் தான் ஸ்டார்ட் ஆகி. கவர்மெண்ட்டில் இப்போ 78 பேர் இருக்காங்க. எல்லாரோட ஈகோவையும் சாட்டிஸ்ஃபை பண்ணி ஆகணும். ஏடிஎம்கே 34 பேர் வரைக்கும் மந்திரி இருக்கலாம். இப்போ ஸ்டாலின் கவர்மெண்ட்டில் எவ்வளோ பேர்? 33 மந்திரி இருந்தாங்க. 33 மந்திரிங்க நிர்வாகம் பண்ண ஒரு மாநிலத்தை 9 பேர் வச்சு எப்படி நிர்வாகம் பண்ணுவீங்க? அது எவ்வளோ தூரம் பொலிட்டிக்கல் கம்பல்ஷன்ஸ் இருக்கும்போது. தமிழக அரசியலில் ஸ்டெபிலிட்டி, ஸ்திரத்தன்மை என்னமும் வரவில்லை. அதான் பம்பர் டு பம்பர் ஓடுதுன்னுவாங்க. ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு வந்து அண்டர் லீஸ்ன்ற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா காங்கிரஸ் ஆல்ரெடி அவங்க உள்ள வரேன்னு சொல்லிட்டாங்க. அந்த விஷயமும் கூட ஏன் வந்து இன்னமும் அவங்கள உள்ள சேர்க்கல? அவர் காங்கிரஸையும் உள்ள சேர்க்கல சொல்லிட்டு ஏன் காங்கிரஸுக்கு மந்திரி சபையில் இடம் கொடுக்காம இருக்காரு? அது மோடி கொடுக்குற மெசேஜா? எதுக்கு காங்கிரஸுக்கு வந்து இன்னமும் அமைச்சரவையில் இடம் கொடுக்கல? ஆக்சுவலாக நியாயப்படி பார்த்தா சப்போர்ட் பண்ணப்ப லெட்டரை முதல்ல கொடுத்தது காங்கிரஸ். அண்ட் அவங்களுக்கு அமைச்சரவையில் இடம் வேணும்னு கேட்டாங்க. மற்ற 8 பேர் எங்களுக்கு அமைச்சரவையில் வேணும்னு அவங்க ரைட் ராயில் சொல்லிட்டாங்க. அதனால அதில் ஆம்பிகுட்டிக்கு இடமே கிடையாது, பிரச்சனை இல்லைங்க. அப்போ போன 10ஆம் தேதி பதவியேற்ற பொழுது நீங்கள் அமைச்சரவையே கூட்டு மந்திரி சபையாக தானே இருந்திருக்கணும். ஏன் அப்பயே நீங்கள் இடம் கொடுக்கல? ராகுல் காந்தி சேரில் பக்கத்தில் உட்காந்துருந்தாரே ஒழிய அவர் மந்திரிங்க யாருமே இல்லையே. அப்போ இது பலவிதமான ஐயங்களுக்கும் சந்தேகங்களுக்கும் வழி ஏற்படுத்துகிறது. பரந்தூரை பற்றி என்ன பேசினார்கள் என்பது வெளியில் வர வேண்டும். மீடியா ஹஸ் டு ஆஸ்க். தொழில்துறை மந்திரி கீர்த்தனாவை போய் கேளுங்க. அந்த அம்மா தானே இப்போ மந்திரி. என்ன ஆச்சு மேடம்? பரந்தூர் என்ன ஆச்சு? பரந்தூர் ஸ்கீம் இருக்கா இல்லையா? இல்லை சீனியர் மினிஸ்டர் செங்கோட்டையனை கேளுங்க. கேட்காமல ஏன் கடந்து போகிறீங்க? இது ஒரு நிச்சயமற்ற தன்மை தொடர்கிறது தான் நான் பார்க்கிறேன். லெட்ஸ் சீ என்ன நடக்குதுன்றதை பொறுத்து பார்க்கலாம். நன்றி. நேரத்துக்கு நன்றி.